invite our elder brother to come and share the word of God with us. நம்முடைய மூத்த சகோதரர் இருக்கிறார், அவர் வந்து நம்மிடத்துல வார்த்தை பகிர்ந்து கொள்கிறார். கரங்களை தட்டி சகோதரன் வரவேற்கிறோம். All glory, honor and praise to the one and only living God, the Lord Jesus Christ. ஒருவராய் ஜீவனோடு இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. சந்தோஷமா இருக்கீங்களா? Are you glad? சந்தோஷமா இருக்கீங்களா? Are you glad? ஒண்ணுல ஆமா இல்லைன்னா இல்லை. Are you glad? சந்தோஷமா இருக்கிறீங்களா இல்லையா? துக்கம் உள்ளவங்க கிட்ட சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டேன். என்ன பிரதர்? How can you ask those people who are mourning, are you happy? சந்தோஷமா இருக்கவங்க ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாங்க. When they are happy, the happy people will say more happily. Wonderful worship. நல்ல அருமையான ஒரு ஆராதனை வேலை. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு அவரை உன்னை ஆதரிப்பார். Cast all your cares upon the Lord and He will care for you. But the problems sometimes remain the same. ஆனா சில வேளைகள்ல அந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. Because we are frail, God knows. என்றால் நாம் மிகவும் மெலிந்தவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் அறிந்திருக்கிறார். He knows that we are weak. கர்த்தர் அறிவார் நாம் பலவீனமானவர்கள். But no matter what happens, என்ன ஆனாலும் சரி, He is our God. அவர் தான் நம்முடைய கர்த்தர். ஹalleluya. If you would have been very sensitive to the worship time, நீங்க ஆராதனை வேளையில் நன்றாக உற்று கவனித்திருப்பீர்களானால் only two words are very prominent. ரெண்டு வார்த்தைகள் மாத்திரமே மிகவும் மேலோங்கி நின்றது. God and life. தேவன், அதற்கு பின்பாக வந்த வார்த்தை ஜீவன். God and life. கர்த்தர் ஜீவன். இப்போ எப்படி இருக்கீங்க நீங்க? How are you? இப்போ எப்படிங்க இருக்கிறீங்க? Because I want to come down here with everyone. I want to talk to you all, share with you, cry with you, laugh with you. And that is what our blessed, beautiful Jesus did. ஏசப்பா என்ன பண்றாரு? அழுகிறவங்களோடு அழுகிறார், சந்தோஷமா இருக்கிறவங்க சந்தோஷப்படுகிறார். நாங்களும் உங்களோடு வந்து அவங்க துக்கங்கள்ல பாடுகள்ல பங்கு கொண்டு அழுகவும் சிரிக்கும் விரும்புகிறோம். But all the while, பட் இந்த வேளையில Jesus had his relationship with his Father. பிதாவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் பரலோகத்தின் பிதாவோடு கூட ஐக்கியம் உள்ளவராக இருந்தார். Always will communicate with his Father. அவர் எப்பவுமே எல்லாவற்றுக்காகவும் பிதாவினிடத்தில் வேண்டுவார். He endured constant pain in his life. அவருடைய வாழ்க்கையில அவர் தொடர்ந்து வேதனைகளை அனுபவித்தவராக இயேசு இருந்தார். Constant pain with people around. தன்னுடைய ஜனங்கள், நம்மை சுற்றி இருந்த ஜனங்கள் நிமித்தம் அவருக்கு மிகுந்த பாடுகள் இருந்தது. They were trying to find fault at him. இயேசுவிடத்தில் எப்படியாவது குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் நோக்கமாக இருந்தார்கள். They were trying to kill him. அவரை கொலை செய்வதற்கு அவர்கள் வேவு பார்த்துக் கொண்டிருந்தார்கள். And they succeeded also. கடைசியாக அதிலும் ஜெயித்து விட்டார்கள். But thanks be to God. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That was the word of God. அதுதான் கர்த்தருடைய வசனம். They didn't know about it. அதை குறித்து அவர்களுக்கு அறியாமல் இருந்தார்கள். Otherwise they would not have crucified him. அதை அறிந்திருந்தால் அவர்கள் அவரை சிலுவையிலே அறைந்திருக்க மாட்டார்கள். And the salvation would not have gone for us. ரட்சிப்பு நமக்கு வந்திருக்காது. So it is thank God that he suffered and died and rose again. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு நமக்காக அடிக்கப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்து விட்டார். So this is the secret of life. அதுதான் அந்த வாழ்க்கையினுடைய ரகசியமாக இருக்கிறது. Our problem remains the same. நம்முடைய பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கும். But God is God yesterday, today and forever. ஆனால் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். We ஹalleluya. are more than conquerors. நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். We ஹalleluya. can conquer everything in Jesus name. இயேசுவின் நாமத்திலே எல்லாவற்றையும் நம்மால ஜெயிக்க முடியுங்க. Read more Bible and pray more. வேதத்தை நன்றாக அதிகமாய் வாசியுங்கள், அதிகமாய் ஜெபம் பண்ணுங்கள். Because the problems are there. ஏன்னா பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். But God is also there. தேவனும் இருக்கிறாரே. He will take care of my needs. அவர் எல்லா நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்துக் He கொள்வார். will watch over me. அவர் என்னை பாதுகாப்பார். He will not leave me comfortless. அவர் என்னை ஆதரவற்றவர்களாக ஒருபோதும் விட மாட்டார். He will remove all my problems away. அவர் என்னுடைய பாடுகள் எல்லாவற்றையும் விலக்கி போடுவார். He will not remove all my problems away. அவர் ஒருவேளை நம்முடைய பிரச்சனைகளை எடுத்து போட மாட்டார். But he is still our God. ஆனாலும் அவர் தேவனாக இருக்கிறார். That is the love that we must have for our God. அப்படிப்பட்ட அன்பையோடு தான் நாம் தேவனோடு உறவு கொள்ள வேண்டும். So greetings to you all in the name of Jesus Christ. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களை எல்லாரும் வாழ்த்துகிறோம். Who is God to you as? Who is God to you as? தேவன் உங்களுக்கு என்னவாக இருக்கிறார்? Who is God to you as? தேவன் உங்களுக்கு என்னவாக எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? In your life. உங்க வாழ்க்கையில
This is the question that we must ask this morning. இந்த காலை வேளையில நம்மை குறித்து நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால் தேவன் எனக்கு யாராக எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? No matter what the situation around us, நம்மை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்காதீங்க. no matter what the situation within us, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை பார்க்காதீங்க. we may be losers many times. நம்ம அநேக நேரத்துல இழந்து போய் விடுகிறோம். We may be winners many times. சில வேளைகளில் ஜெயிக்கர்களாக இருக்கிறோம். We don't know what the answer is. நிறைய காரியங்களுக்கு பதில் தெரியல நமக்கு. We don't have the hope many times. நிறைய நேரத்துல நம்பிக்கை இல்லை. Who is going to take care of my needs? என்னுடைய தேவைகளை யாருங்க பார்ப்பாங்க? The job is not functioning properly. போன கிடைச்ச வேலையே ஒழுங்கா சரியில்லை. No salary around. இன்னும் சம்பளம் சரியா கிடைக்கல. It is not started also. வேலை இன்னும் ஆரம்பிக்க கூட இல்லை. But do not lose hope. ஆனா நம்பிக்கை விட்டு விடாதீங்க. God has brought you with a plan and purpose. தேவன் உங்களை ஒரு பெரிய திட்டத்தோடு தான் இந்த தேசத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். He chose you. அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. Say he chose me. சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் என்னை தெரிந்து கொண்டார். சொல்லுங்க பார்க்கலாம். He chose me. தேவன் என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. No matter what situation within me around me, என்னை சுற்றிலும் எனக்குள்ள எப்படிப்பட்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் he chose me. அவர் என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. I'm talking to believers today. நான் விசுவாசிகளாகிய உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். I'm talking to the church today. சபையாகிய உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். And it's an alarm to the world outside. இது ஆனா உலகத்துல இருக்கவங்களுக்கு பயங்கர அது துக்கமாக இருக்கிறது. Who is God as to you in your life? உங்க வாழ்க்கையில தேவன் எப்படிப்பட்டவராக யாராக இருக்கிறார்? Over the period of 3 months we've been hearing so many messages. இந்த கடந்த 3 மாதங்களாக अनेक செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். Did you go and hear it again? நீங்க அந்த யூடியூப்ல போய் திரும்பவும் அந்த மெசேजेस எல்லாம் கேட்டிங்களா? Yes, no. Or ஆமான்னு தலையாடுங்க, இல்லன்னு தலையாடுங்க. Or it is just it's uploaded in the YouTube. ஃப்ரைடே மெசேஜ் கேட்டோம், அது அப்லோட் ஆயிடுச்சு, அது போயிடுச்சு அப்படி விட்டுட்டீங்களா? Chew the cud. கேட்ட செய்தியை மறுபடியும் தியானிக்க கற்றுக்கொள்ளுங்க. The cow eats and then it sits and again chews the cud, right? அந்த மாடை நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாடு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுடும், ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து பின்பாக அதை அசை போட ஆரம்பிக்கும். We mean Jesus Christ here. இங்க நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்? ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு நோக்கம், இயேசு கிறிஸ்து. Only Jesus Christ will be spoken. இயேசுவை மாத்திரமே இங்க பேசப்படுவார். Nothing else. வேற ஒண்ணும் நம்ம பேச மாட்டோம். We are talking about the kingdom of God. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசிக் We are கொண்டிருக்கிறோம். talking about heaven. நாம் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசிக் We are கொண்டிருக்கிறோம். going to go to heaven one day. நாம் ஒரு நாள் நிச்சயமாக பரலோகத்துக்கு ஏறி போக போகிறோம். அல்லேலூயா. Hallelujah. பரலோகம் சொன்னா கூட அல்லேலூயா இல்லை. Hallelujah. அமெரிக்கா போறோம். அவரின் வாயிலே. Amen. ஆமென். Learn to glorify your God. தேவனை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். During the worship time, it was an enjoyment. ஆராதனை வேளையில கர்த்தரை ஆராதிப்பது ரொம்ப மகிழ்ச்சி. It is a time to rejoice with your God. கர்த்தர் நம் என் தேவனோடு கூட நான் மகிழ்ந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். Who is God to you as? உங்களுக்கு தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? And how do you see God as in your life? உங்க வாழ்க்கையில தேவனை எங்கெல்லாம் நீங்க பார்த்திருக்கிறீங்க? We know our father, mother, our relations. நம்முடைய தாய், தகப்பன்மார், பெற்றோர்கள் எல்லாரையும் நம்ம அறிந்திருக்கிறோம். ஒரு மாதிரியா ஒரு ஹஸ்பண்டை பார்த்துருக்கோம், ஒரு வைஃபை பார்த்துருக்கோம். Somehow we understood our husband and our wives. ஏதோ கஷ்டப்பட்டு நம்ம புருஷன் யாரு, வைஃப் யாருன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கோம். சிலவங்க புரிஞ்சுட்டே இருக்காங்க. Some people are still trying to understand their life partner. It's very important to understand your God. எல்லாவற்றையும் பார்க்கிலும் நம்முடைய தேவனை அறிந்து கொள்வது மிக மிக முக்கியம். How will I understand my mother-in-law? எங்க மாமியாரை போய் நான் எப்படி தெரிந்து கொள்வது? How will I understand my father-in-law? என்னுடைய மாமனாரை குறித்து எப்படி தெரிந்து கொள்வது? ஆண்டவர் ரொம்ப தூரமா இருக்காரு. ஆண்டவர் இவங்களே புரிஞ்சுக்கல, ஆண்டவர் எப்படிங்க புரிஞ்சு கொள்வது? God is good. கர்த்தர் நல்லவர். His love endures forever. அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. That's why David says in Psalm 18 verse 8. அதனால தான் தாவீதுக்காரன் சங்கீதம் 18:8 சொல்கிறான், I will set the Lord always before me. தேவனை எனக்கு முன்பாக எப்பொழுதுமே நான் வைத்திருக்கிறேன். Because he is at my right hand. அவர் என் வலது பாரத்தில் இருக்கிறபடினாலே I will not be shaken. நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. I have set the Lord always before me. என் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். That word always is present continuous tense. அது எப்பொழுதும் என்று சொல்லுகிறது தொடர்ந்து நடந்து கொள்கிற ஒரு காரியம். Not sometimes when we are low in the spirit. அந்த கர்த்தர் எப்பொழுதும் என்ற வார்த்தையானது நம்ம ஆவியில தோய்ந்து போகிறோம் அந்த நேரத்துல இல்ல,
எப்பொழுதுமே. Anytime we forget when everything is good for us. எல்லாம் நமக்கு நல்லா நடக்கும் பொழுது சில காரியங்களை மறந்து விடுவோம். We forget our God. தேவனையே மறந்து விடுகிறோம். When God gives us everything, தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். there is a chance that we keep him aside for a while. எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட பிறகு அந்த மகிழ்ச்சியில என்ன பண்ணிடுறோம்? தேவனை கொஞ்ச நேரம் தூரமா வைத்து விடுகிறோம். During our crying times, ஆனா நம்முடைய அழுகையின் வேளையில, because he said in the word of God, ஏன்னா கர்த்தருடைய வசனத்தில் அவர் சொல்லி இருக்கிறார், cry unto me and I will answer you. என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். Then ask God in Jesus name and I will give you everything. இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். We cried, நம்ம அழுதோம், we got it, நம்ம கிடைச்சிருச்சு. and okay God stay away for some time. அப்ப ஆண்டவர் சொல்ற, ஆண்டவரே இல்ல கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ண ஆண்டவரே, நீங்க தூரமா இருன்னு சொல்லிட்டோம். Because he knows I will not leave you nor forsake you. ஏனென்றால் அவர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்னா, நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு. I will always watch over you. நான் எப்பொழுதுமே கண்மணி போல காப்பேன். I will do whatever I feel like doing. ஆனா நான் எனக்கு என்ன சரிப்படுதோ அதை நான் செய்வேன். When again something goes wrong, I go to him again. திரும்ப வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது விட்டு போன தேவனை பின்னாடி தேடி நம்ம ஓடுவோம். Who is God to us? உங்களுக்கு தேவன் யாராக இருக்கிறார்? You have to be very careful here. நம்ம நல்லா ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். Mean business with your God. தேவனோடு கவனம் உள்ளவர்களாக இருங்க. Be truthful to your God. தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருங்க. Because he is the one who can give us the love, joy and peace. ஏனென்றால் தேவன் மாத்திரமே மெய்யான அந்த அன்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்கு கொடுக்க முடியும். That's what David said. He has always kept the Lord ahead of him. அதனால்தான் தாவீது சொல்கிறார், ஆண்டவரே எப்பொழுதும் நான் உம்மை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். He is kept in his right hand. என்னோட வலது பாரசத்தில் என்னை வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Because David was a right hander. ஏனென்றால் தாவீது வலக்கை பயிற்சியுடையவன். And I will not be shaken. நான் அசைக்கப்படுவதில்லை. And this is the word we must take. I will not be shaken. இந்த வார்த்தையை தான் நாம் இந்த நாளில் எடுத்துக்கொள்ள போகிறோம். நான் அசைக்கப்படுவதில்லை. Believe in the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். You and your household will be saved. நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். Everything will work together for good to them those who call upon him. அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. Psalm 119 verse 68 says, சங்கீதம் 119 68 வசனம் சொல்கிறது, Lord, you are good. ஆண்டவரே நீர் நல்லவர். What you do is good. நீர் செய்வதும் நல்லது. Amen. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. செய்யாதவங்களுக்கு அல்லேலூயா வரல. செய்யாதவங்களுக்கு செஞ்சவங்களுக்கு அல்லேலூயா வருது. கர்த்தர் யாருக்கு நன்மை செஞ்சாங்களோ அவங்க அல்லேலூயா சொல்றாங்க. கர்த்தர் எடுத்து நன்மை பெற்றுக்கொள்ளாதவங்க அல்லேலூயா சொல்லவே மாட்டீங்க. Do not worry. Do not worry. கவலைப்படாதீங்க. God is good. கர்த்தர் நல்லவர். He will do everything good for you. உங்களுக்கும் கர்த்தர் ஏற்ற காலத்தில் நன்மை செய்வார். But there is a little time he has left us. கொஞ்ச நேரம் நம்ம நம்முடைய முகத்தை நமக்கு மறைத்திருக்கு. Will my child call upon me? முகத்தை எதுக்கு தெரியுமா மறைச்சிருக்காரு? என் மக அப்போவாது என்னை நோக்கி கூப்பிடுவானா? Will he come after me? என் பின்னாடி தேடி வருவானா? Will he seek me? என்னை தேடுவானா? Will he find? I will be found when he seek me. அவன் தேடுகிற பொழுது என்னை கண்டடைவானா என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். I'm taking you to that personal relationship with the Lord. நான் தேவனோடு இருக்கிற அந்த அந்யோன்யமான ஐக்கியத்துக்கு நேராக உங்களை அழைத்து செல்கிறேன். Too many, God is a little far away from them. நிறைய பேருக்கு தேவன் அவர்களை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கிறார். They have kept them a little far away. சிலரை தேவன் முன்பாக தூரமாக வைத்திருக்கிறார். But for us, ஆனா நமக்கோ he is living in us. நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. He is living in us. அவர் நமக்குள் வாசம் செய்கிறார். That's why he said you are good. அதனால தான் நம்ம சொல்றோம் அவர் நல்லவர். And always you do good for us. அவர் நல்லவர் மாத்திரமல்ல எப்பொழுதுமே நமக்கு நன்மை செய்கிறார். Receive the goodness from the Lord. கர்த்தரிடத்தில் இருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க. He feeds us. அவர் நமக்கு போஷிக்கிறார். He gives us water to drink. அவர் நாம் குடிப்பதற்கு தண்ணீரை கொடுக்கிறார். Did you pray for the water to drink any time in your life? உங்க வாழ்க்கையில எப்பவாவது தண்ணிக்காக ஜெபம் பண்ணிருக்கீங்களா? No, we don't pray. Generally we don't pray for the தண்ணிக்காக என்ன water. ஜெபம் பண்ணிருக்கீங்களா? Thank you for the food you gave me. Let me eat and live for your glory. But for the water, சில பேர் சாப்பிடுறவங்க மட்டும் தான் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்டுறோம். தண்ணிக்காக ஜெபம் பண்றது. see where are we actually? எங்க இருக்கிறோம் நம்ம? The Lord is good. கர்த்தர் நல்லவர். His goodness is beyond compare. அவருடைய நன்மைக்கு ஈடாக ஒன்றுமில்லை. Am I good to my God? அவர் நல்லவராக இருக்கிறார். நான் அவருக்கு நல்லவனாக இருக்கிறேன். It's a relationship, my friends. இது நம்ம அவரோட ஐக்கியத்தை குறித்து தானே. This is how we must stay with our Lord. இப்படியா இருந்தா நம்முடைய தேவனோடு நாம் அந்யோன்ய ஐக்கியமாக இருக்கணும். This is the condition of the people. இதுதான் ஜனங்களோட ஒரு கட்டளை. Many say there is no God.
நிறைய ஜனங்க இந்த உலகத்துல இருக்க ஜனங்க சொல்றாங்க கடவுள் ஒருத்தர் இல்லைங்க. But we have not seen him. ஏன்னா நாங்க பார்க்கல. Many are saying that there is God. நிறைய பேர் சொல்றாங்க தேவன் இருக்கிறார். Because we believe in him. ஏனென்றால் நாம் விசுவாசிக்கிறோம். Some say that he is the creator. நிறைய பேர் சொல்றாங்க அவர் சிருஷ்டிகர்த்தர். Some say we just came by chance. சில பேர் சொல்றாங்க ஏதோ பை மிஸ்டேக் வந்துட்டேங்க. Many say that now we are human beings. நிறைய பேர் சொல்றாங்க இப்ப நம்ம மனிதர்களாக இருக்கிறோம். And the later days will be some other being. இன்னும் கொஞ்ச நாள் போன பிறகு நம்ம வேற மாதிரி மாறிடுவோம் என்று சில கூட்டத்தார் சொல்கிறாங்க. We must know who our God is. நமக்கு முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம வாழ்க்கையில தேவன் யார்? Who is to us? அவர் நமக்கு என்னவாக இருக்கிறார்? And how did I see him as? நான் அவரை எப்படி காண்கிறேன், எப்படி அவரை நான் காண்கிறேன் என்பது நமக்கு தெரியணும். I'm praying to my God. நான் தேவனிடத்துல ஜெபம் பண்ணுகிறேன். Many times I get the answer. நிறைய நேரத்துல ஜெபத்துக்கு பதில் கிடைத்து விடுகிறது. And most of the time I don't get the answer. ஆனா நிறைய நேரங்கள்ல அதே வேளையில நான் ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் வருவதில்லை. Have you felt like this? அது மாதிரி எதனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? Have you felt yes, no? If you can know Lord, it is good. Yes, no. Because we are practical. We are personal. இந்த பிரச்சனை நான் ஜெபமே பண்றேன். Amen. Hallelujah. All for the glory of God. All for the glory of God. எல்லா தேவனுடைய மகிமைக்கென்று. He has made everything beautiful in His time. அவருடைய காலத்திலே அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்திருக்கிறார். Honor the pastor. உங்களுடைய போதகரை கனம் பண்ணுங்கள். Because that is his heart cry. அதுதான் நம்முடைய இருதயத்தின் கதறலாக இருக்கிறது. Watch out for those words coming out of his mouth. சோ அதனால வார்த்தைக்கு நல்லா கவனம் கொடுங்க. And he is anesthesia doctor. டாக்டர் இல்ல, நான் கம்பவுண்டர். இருந்து கான்ஷியஸும் போயிடும். Because Jesus is our life. ஏனென்றால் இயேசு நம்முடைய ஜீவனாக. Pray to God in Jesus' name. ஆமென். பிதாவினிடத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்யுங்கள். Relate with our Lord in prayer. தேவனோடு கூட ஜெபத்தின் மூலமாக அந்யோன்ய ஐக்கியமாய் இருங்கள். Paul says the different types of prayer. பவுல் अनेक விதமான ஜெபங்களை குறித்து பேசுகிறார். When you are happy, say thank you Jesus, I am happy. நீங்கள் சந்தோஷமா இருக்கும் பொழுது கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். When you are sad, Lord, I am very sad. நீங்க துக்கமாக இருக்கும் பொழுது ஆண்டவரிடம் சொல்லுங்க, ஆண்டவரே ரொம்ப துக்கமா இருக்குதுப்பா. Don't pick up the phone and call your friend. உங்க போன் எடுத்து ஃப்ரெண்ட் கிட்ட பேசாதீங்க. After second or third day you can talk to him. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இரண்டாவது நாள் மூணாவது நாள் பேசுங்க. But first to the Lord Jesus. முதலாவது தேவனிடத்துல பேசுங்க. Oh, this wife is troubling me every day. ஆண்டவரே இந்த பொண்டாட்டி ரொம்ப தொந்தரவு And this husband is troubling me. ஆண்டவரே இந்த புருஷன் ரொம்ப தொந்தரவு. Don't be ashamed to talk to your God. ஆண்டவர்கிட்ட பேச வெட்கப்படாதீங்க. Because He has given life. என்றால் அவர்தான் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். சும்மா அப்படியே எடுத்துட்டு போயிட மாட்டார் யாரு. அவர் யாரையும் அப்படியே he will not take people away just like that. Once you have accepted the Lord Jesus Christ, நீங்க ஒரு முறை ஆண்டவரை உங்கள் சொந்த ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது He will take you to heaven. அவர் நிச்சயமாக உங்களை பரலோகத்தில். ஆமென். ரெண்டுல ஒண்ணுதான் நடக்கும். Any one of the thing will happen. So don't worry about praying for your husband and wife. அதனால உங்க கணவனுக்கோ மனைவிக்கோ ஜெபம் பண்ணுவதற்காக பயப்படாதீங்க. If you are with them, நீங்க அவங்களோட இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாரும் நம்ம சிலுவை போடுறோம் பார்த்தீங்களா? So it is not wrong to touch the head of the husband and the wife to pray for them. நம்ம ஒரு நம்ம கணவனையோ மனைவியோட தலையோ தொட்டு சிலுவை போட்டு ஜெபம் பண்றது தப்பு இல்லை. That is how we are so close together. அப்படியாக தான் நம்ம கணவன் மனைவியாக நாம் ஒருங்கிணைந்து இருக்கிறோம். This is the relationship that is found in this world. இதுதான் இப்படிப்பட்ட உறவுகள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறது. Many times our friends they listen to us. நிறைய நேரத்துல நம்ம நண்பர்கள் நமக்கு செவி கொடுப்பார்கள். Many do not listen to us. நிறைய பேர் வந்து கேட்கறது இல்லை. Where are the listeners nowadays? இந்த நாள்ல வசனத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள் எங்க இருக்கிறாங்க? Because all our fingers are busy. ஏன்னா நம்முடைய விரல் வந்து அந்த போனை விட்டு நகருது. That is how we are being trained nowadays. ஏன்னா இந்த புது யுகமானது மனிதர்களை அப்படி மோல்ட் பண்ணி கொண்டு வருகிறது. That is how we are slowly, steadily, systematically disciplined going away from the Lord. அப்படியாக தான் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறோம். In China they are making a new version of the Bible. சீன தேசத்துல ஒரு புதுவிதமான பைபிளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. They are distorting the word of God. தேவனுடைய வசனத்தை புரட்டி போட்ட அந்த பைபிள். And that Bible
Because that China is a communist nation. There is no religion. சீனா தேசத்துல ஒரு கம்யூனிஸ்ட் தேசமாக இருக்கிறபடினால அங்க மதங்கள் என்று மார்க்கங்கள் என்று ஒரு வழி இல்லை. But that is the largest church in the whole world as house churches. ஆனா நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தா சீனா தேசத்துல தான் வீட்டின் சபைகள் அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா. So how the evil one plays is, ஆனா அந்த விசாசனம் எப்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறான்னா, distribute this new version to the entire nation. இந்த புதுசா வந்திருக்கிற அந்த புரட்டி போடப்பட்ட வசனங்கள் புரட்டி போடப்பட்ட அந்த பைபிளை தேசத்துல எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுங்க. So that the people of God will be confused. அப்பொழுது இந்த தேசத்துல இருக்கிற தேவனுடைய ஜனங்கள் குழப்பப்படுவார்கள். This is the time that we must by heart the verses. அதனாலதான் இப்படிப்பட்ட காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். வசனங்களை என்ன பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணுகிற அந்த காலகட்டத்துல வந்திருக்கிறோம். Read from the hard book. நீங்க பைபிளை எடுத்து படிங்க, மொபைல்ல பைபிள் படிக்காதீங்க. Because many words they twist it, the meaning is changed. வேதத்தில் இருக்கிற நிறைய வசனங்கள் புரட்டப்பட்டிருக்கிறது, நிறைய வசனங்கள் எடுத்து புட்டப்பட்டிருக்கிறது. Jesus is the best listener. இயேசுவே நன்றாக நம்மை பற்றி கேட்கிறார். And he has written the word of God in the tablet of our heart and mind. ஏனென்றால் அவருடைய தேவனுடைய வசனமானது நம்முடைய இருதயத்தின் பலகையிலும் சிந்தையின் பலகையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. The word of God will, the true meaning will be taken away from this world. வரப்போற நாட்களிலே உலகத்திலே வசனத்தில் இருக்கிற அந்த சத்தியமானது எடுத்துப்படப்படும். The love of many will grow cold. அநேகருடைய அன்பு தணிந்து போய்விடும். But the goodness of God is, ஆனா கர்த்தருடைய கிருபையும் அன்பும், he has chosen his children. அவர் அந்த அநாதி தீர்மானத்தின்படி நம்முடைய ஜனங்கள், And we are the children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. He has chosen us. அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். We அல்லேலூயா. have accepted the Lord Jesus Christ as our Lord and Savior. நம்முடைய இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. And we have undergone the water baptism. நாம் முழுக்க ஞானஸ்தானத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. And we will be saved. நாம் ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா. Rest assured அதனால நீங்க நம்பிக்கையுள்ளவர்களாக இருங்க. that we will go and meet our Lord one day. ஒரு நாள் நாம் அவருடைய முகமுகமாய் அவரை தரிசிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. வரமாட்டேன். How is God to you? தேவன் உங்களுக்கு எப்படிப்பட்டவராக? How has he revealed himself to you? அவர் தம்மை உங்களுக்கு எப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறார்? How has God dealt with each one of you? உங்கள் ஒவ்வொருவரோடும் தேவன் எப்படி இடைப்பட்டிருக்கிறார் உங்க வாழ்க்கையில? When you pray, நீங்க ஜெபம் பண்ணும்போது he answered you. உங்களுக்கு பதில் தந்தார். Then when you pray, நீங்க ஜெபம் பண்ணும்போது anytime he didn't answer you. ஆனா பதில் தராம சைலண்டா இருந்துட்டாரு. But after some days, ஆனா சில நாட்கள் கழித்து what you prayed, God answered. எதை ஜெபித்தீங்களோ அதை கொடுத்தார். அல்லேலூயா. Did you write down in your book? அதெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்களா? Are you taking seriously? நீங்க அதெல்லாம் குறிப்பு எடுத்துக்கிறீங்களா? அது ஏதோ நல்ல வேலை கிடைச்சிட்டு நம்ம ஜாலியாக இருந்துகிட்டே இருக்கலாம் அப்படியா? Oh, he gave us job. Let us enjoy this life and go away. Because our life is like a grass. ஏனென்றால் வசனம் சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையானது ஜீவனானது காலையில முளைக்கிற புல்லை போல இருக்கிறது. It takes 20 to 30 years to come back again and the family is lifted up. 20-30 வருஷம் அவர் திரும்ப அந்த குடும்பம் மேலே எழும்போது. But when we are in the house of God, ஆனா கர்த்தருடைய வீட்டிலே நாம் இருப்போமானால், when we are the children of God, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக we இருக்கிறோம். are the hope of God in our lives. நாம் தேவனுடைய நம்பிக்கையாக நமது பூமியிலே That he will take care of us. அவர் நம்மை பார்த்துக் கொள்வார். He will not leave us comfortless. அவர் ஆறுதல் அற்றவர்களாக நம்மை ஒருபோதும் விட மாட்டார். Many times we got the answers. அநேக நேரங்களிலே நமக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைத்திருக்கிறது. When we did not get the answer, நிறைய நேரத்துல பதில் கிடைக்கல. God reveals himself to us. கர்த்தர் எப்படியாவது என்னுடைய பிள்ளைகள் என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் நமக்கு அவரையே வெளிப்படுத்துகிறார். Whatever is the situation, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, God is good. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. His grace is sufficient for us. அவர் கிருபை நமக்கு போதும். His mercy endures forever. அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை. He is beyond our compare. அவர் நாம் யோசித்து பார்ப்பதற்கு மேலானவர். Nobody is hungry, right? எல்லாம் பசியா இருக்கீங்களா? வேலை இல்லைன்னா சாப்பிட்றீங்க தானே எல்லாரும். I was also jobless 21 days. 21 நாட்கள் என்ன வேலை செய்ய போறோம் அப்படின்னு ஒரு இதுவே இல்லாம வேலை இல்லாம இருந்துங்க. I will make the breakfast and send the children to school, my wife to duty, and I pick my Bible and go to the garden. நான் என்ன பண்ணுவேன், பிள்ளைகளை ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு சிஸ்டர் டியூட்டிக்கு அனுப்பிச்சிட்டு பைபிள் எடுத்துக்கொண்டு நான் தோட்டத்துக்கு போய் A couple of hours from here to Parvania garden, couple of hours I had to spend there. அங்க 2 மணி நேரம் உட்கார்ந்து வேதத்தை வாசிப்பேன், தேவனோடு இடைபடுவேன். So on the 20th day I called my friend, booked my tickets back home. 20வது நாள் என்னுடைய சகோதரனுக்கு நண்பனுக்கு கால் பண்ணி
எனக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டுமா நான் இந்தியாவுக்கு போயிடுறேன் என்று சொல்லி And then I told தீர்மானித்தேன். my wife, after 6 months you come back home. So பிரதர் சகோதரிக்கு சொன்னார் நான் 6 மாசம் கழிச்சு திரும்ப வரேன். God had different plans. ஆனால் தேவனுக்கு மற்றொரு திட்டம் இருந்தது. The one who meditates on the word of God, கர்த்தருடைய வசனத்தை எவன் தியானிக்கிறானோ he will stay wherever God wants him to be. தேவன் எங்கு ஸ்தாபிக்கிறாரோ அந்த இடத்துல அவன் நிலைத்திருப்பான். It's not only USA, it's not only Bangladesh, அது அமெரிக்க தேசம் மாத்திரமல்ல, பங்களாதேஷ் தேசம் மாத்திரமல்ல, or Somalia or Australia. அது எந்த நாடாக இருந்தாலும் சரி 100 KD with God and 1000 KD without God. தேவனோடு 100 கேடி இருக்கிற வாழ்க்கை வேற, தேவன் இல்லாம 1000 கேடி இருக்கிற வாழ்க்கை வேற. அல்லேலூயா. Where our God is, ஆனால் தேவன் எங்க இருக்கிறாரோ there is life. அங்குதான் ஜீவன் இருக்கு. Because he அல்லேலூயா. will feed you, ஏனென்றால் அவர் நமக்கு he போஷிப்பார், will lift you up, அவர் நம்மை உயர்த்துவார், he will not leave you comfortless. அவர் ஆறுதல் அற்றவர்களாக ஒருபோதும் நம்மை விட மாட்டார். And I'm standing here more than 20 years now. நான் 20 வருடங்களை கடந்து விட்டதோ நான் இருக்கிறேன். How it happened, I have got no idea. எப்படி இதெல்லாம் சாத்தியமானது எனக்கு தெரியாதுங்க. But he leads our way. ஏனென்றால் அவர் நம்முடைய வழிகளை His ஸ்திரப்படுத்துகிறார். goodness unto us is beyond compare. அவர் நம் நிமித்தம் வைத்திருக்கிற நன்மைகள் அது ஆராய்ந்து முடியாதது. It's a hope life. அது நம்பிக்கையுள்ள வாழ்க்கை. And you believe in him. அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக Believe இருங்கள். in him. அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக Believe இருங்கள். in him. அவரை நம்புங்கள். And according to the word it will be done. கர்த்தருடைய வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையிலே எல்லாம் வாய்க்கும். It is not according to what we think it will be done, நாம என்ன யோசிக்கிறோமோ அதன்படி நடப்பதில்லை. but he will go according to his word. அவர் நம்முடைய வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையில காரியங்களை ஸ்தாபிப்பார். அதுவே சொல்லவே மாட்டீங்க. வசியா உங்களுக்கு. Hallelujah. They are hungry for the word of God. ஆமென். Food is there. Amen. Hallelujah. I wish we continue like this when we have time and effort. நான் நேரம் வாய்க்குமானால் நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்திலே தியானிப்போம். The topic for today is, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. the topic for today is, இந்த நாளினுடைய தலைப்பு my God to me. எனக்கு என்னுடைய தேவன். My God to me எனக்கு என்னுடைய தேவன். is my life. அவர் எனக்கு ஜீவனாக இருக்கிறார். Know God by his character. தேவனுடைய சுபாவத்தை பார்த்து உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். Read the word of God and understand God's character. தேவனுடைய வசனத்தை வாசித்து அதன் மூலம் தேவனுடைய சுபாவம் என்ன என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். God's character is love, joy, peace, justice, judgment, holy, pure. தேவனுடைய சுபாவம் எப்படி இருக்குதுன்னா அவர் அன்பானவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், அவர் நியாயம் விசாரிக்கிறவர், நீதியை செய்கிறவர், பரிசுத்தமானவர். God is transcendent above creation. Transcendent means is beyond human physical nature. அவர் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் காண்கிற எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர். அவர் மாம்சத்துக்குரியவர் அல்ல, உலகத்துக்குரியவர் அல்ல, அவர் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர். Let us go and see from the word of God who our God is. கர்த்தருடைய வசனத்திலே நாம் தியானிப்போம் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். Forget all your situations. உங்களுடைய சூழ்நிலையை ஒரு பக்கம் வச்சிருங்க. Just know your God who is he. இந்த காலை வேளையில நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். Enjoy with your God. உங்க தேவனோடு கூட ஐக்கியமா இருக்க Who கற்றுக்கொள்ளுங்கள். this Jesus is. இந்த இயேசு ஆண்டவர் யார்? Where is he from? அவர் எங்கிருந்து வந்திருக்கிறார்? How did he come? எப்படி அவர் வந்தார்? Why did he come? ஏன் வந்தார்? Why did he come to save me? என்ன ரட்சிப்பதற்கு எதுக்காக All வந்தார்? this we must know, right? இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் If we இல்லையா? are calling ourselves as Christians, நாம் கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டாலும் he has revealed himself to us with the word of God. வசனத்தின் மூலம் அவர் தம்மை தாமே நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். We must know him. அவரை அறிந்து கொள்ள வேண்டும். We can know him. அவரை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. A little we can know him. அல்லேலூயா. எல்லாம் அறிந்து கொள்ள முடியாது, கொஞ்சமாவது அவரை குறித்து அறிந்து கொள்ள முடியும். Because we are man and woman. ஏனென்றால் நாம் மாம்சத்துக்குரிய மனிதர்களாக We are human. நாம் மாம்சமாக இருக்கிறோங்க. There is a gulf in between. இந்த மாம்சத்துக்கும் ஆவியான தேவனுக்கும் மத்தியில பெரிய பிளவு இருக்கிறது. He came as the flesh into this earth. அந்த தேவனானவர் மாம்சமாக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். Isaiah 40:22 says. ஏசாயா 40:22 சொல்லுகிறது. Isaiah 42:22 says. ஏசாயா 40 அதிகாரம் 22 வசனம் சொல்லுகிறது. He sits enthroned above the circle of the earth. அவர் பூமியின் வட்டத்துக்கு மேலாக சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். And its people like grasshoppers. Grasshoppers.
படிங்க பார்க்கலாம் ப்ளீஸ். அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார், அதில் குடிகள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதுக்கான கூடாரமாக இருக்கிறார். God is enthroned above the circle of the earth. கர்த்தர் பூமியின் பட்டத்துக்கு மேலாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். Where is God? தேவன் எங்க இருக்கிறாரு? Inside the earth or outside? பூமிக்குள்ள இருக்கிறாரா, பூமிக்கு வெளியே இருக்கிறாரா? All these are written here. எல்லா வசனத்துல இருக்கு. He is seated above the universe. அவர் இந்த அண்ட சராசரங்களுக்கு மேலாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். And who are we? நம்ம யாருங்க? வசனம் சொல்லுது. வேதம் சொல்லுகிறது, I am a big man, I am a manager, I am a worker, I am a doctor, I am an engineer, I am staff nurse, I am all sort of big names on this earth. நம்ம வசனம் என்ன சொல்லுது? நம்மை நாமே அநேக நேரத்துல நம்முடைய செய்கிற வேலையை வைத்து நம்ம பெருமை பாராட்டிக் கொள்கிறோம், படித்த படிப்பை வைத்து பெரிய பெருமை பாராட்டிக் கொள்கிறோம். ஆனா வேதம் என்னங்க சொல்லுது? What does the word says in Tamil? Tamil. So it tells that we are like grasshoppers. I like to be good. I will not say எல்லாரும் சொல்லுங்க நான் வெட்டுக்கிளி. Don't say it. God has seen us beautiful. நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருக்கணும் அப்படி சொல்லாதீங்க. தேவனுடைய பார்வையில் நம்ம அழகானவர்களாக இருக்கோம். God has done beautiful in His time. ஆண்டவர் தம்முடைய காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்திருக்கிறார். When He created man and woman, தேவன் மனிதனையும் மனுஷியும் உண்டாக்கின பொழுது He said, very good. அவர் பார்த்துவிட்டு சொன்னார், மிகவும் நன்றாக இருக்கிறது. இந்த வெட்டுக்கிளி எல்லாம் only good He said. அந்த வெட்டுக்கிளி எல்லாம் படைக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, only good. Only animals, நன்றாக trees, இருக்கிறது. plants, planets, everything. He said only good. வானங்கள், சந்திர, சூரியன், மிருகங்கள், மரங்கள், செடிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு நல்லதா இருக்குன்னு சொன்னாரு. ஆனா மனிதனையும் மனுஷியும் படைத்துட்டு சொன்னார், மிகவும் நன்றாக இருக்கிறது. He spreads them like a tent over us. அல்லேலூயா. இந்த வானங்களை நமக்கு சுற்றிலும் ஒரு ஸ்கிரீனை போல அவர் பரப்பியிருக்கிறார். Such a great God we have. அப்படிப்பட்ட மகத்துவமான தேவன் நமக்கு உண்டு. Shouldn't we praise Him? இந்த மகத்துவமான தேவனை நாம எப்படிங்க துதிக்காம இருக்க முடியும்? Shouldn't we worship and glorify His name? அவரை ஆராதிக்காம அவருடைய நாமத்தை உயர்த்த முடியாம எப்படிங்க இருக்க முடியும்? Everyone has their own situations and problems. நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை இருக்குதுங்க. So when we see our God seated on the throne, ஆனா தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை பார்க்கும் பொழுது and we like a small dust, அவருக்கு முன்பாக எப்படி இருக்கிற சின்ன பூமியின் துகளை போல இருக்கு. but yet He loves us ஆனாலும் அவர் நம்மை நேசிக்கிறார். because He created us. ஏனென்றால் அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். He has shown Himself to us. அவர் தம்மை தாமே நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். It is only through the word of God, கர்த்தருடைய வசனத்தின் மூலம் அவர் தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். not by our talks, நம்முடைய பேச்சினால் அல்ல, not by any people's talks. மற்ற மனிதர்களுடைய பேச்சினால் அல்ல. What is there written, that's what we will speak. வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை தான் நாம் பேசுகிறோம். He stretches out the heavens for us அவர் வானங்களை நமக்காக விரித்திருக்கிறார். to glorify Him and praise Him. அவரை துதிப்பதற்காக, ஆராதிப்பதற்காக. He is an infinite and personal God. அவர் முடிவில்லாத தனித்துவம் வாய்ந்த தேவனாக இருக்கிறார். As in 1 Corinthians chapter 8 verse 6. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறபடி 1 Corinthians chapter 8 verse 6. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Yet for us there is but one God. நமக்கு ஒரே தேவன் உண்டு. Can anyone read in Tamil? தமிழ்ல படிங்க பார்க்கலாம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. ஓகே. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். Our God is an infinite God. அவர் முடிவில்லாத தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. On the highest throne. அவர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். And there is a personal God to us. அதற்கு பின்பாகவும் அவர் நமக்கு தனித்துவம் வாய்ந்த தேவனாக Do இருக்கிறார். you understand? உங்களுக்கு புரியுதா? He is seated on the highest throne. அவர் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருந்தாலும் But in faith He is in my heart. விசுவாசத்தினாலே அவர் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார். He is in my heart. அவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறார். Can you imagine the wavelength, the distance between light years? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த சயின்டிபிக் டேர்ம்ல சொல்ல போனா லைட் இயர்ஸ் என்று சொல்லுகிற அந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் யோசித்து பாருங்க. He is so near to us. அவர் நமக்கு மிகவும் சமீபமாக இருக்கிறார். So why I should worry? நான் ஏன் உன்னை வருத்தப்படணும்? Why I should cry? நான் ஏன் அழணும்? Why I should be depressed? நான் ஏன் சோர்ந்து போயிருக்கேன்? Why I should be lonely? நான் ஏன் தனிமை உள்ளவனாக இருக்கணும்? Why I should have this thought of suicide? ஏன் அந்த தற்கொலை என்ற
என்னை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வுகள் சிந்தனை எனக்கு ஏன் வரணும்? Why am I loser? நான் ஏன் தோற்று போகிறவனாக Do இருக்கிறேன்? not worry. கவலைப்படாதீர்கள். My God is seated on the throne. என் தேவன் சிங்காசனத்தின் மேல் And வீற்றிருக்கிறார். when He rises up, ஆனால் அவர் எழுந்திருந்தால் He will lift me up. அவரும் என்னையும் உயர்த்துவார். When He sees me, அவர் என்னை பார்க்கும் பொழுது I will be lifted up. அவரை பார்த்தாலே போதும், நான் வாழ்க்கையில மேல When His வருவேன். attention is on me, அவருடைய கவனம் என் மேல் இருக்கும் பொழுது I will rejoice in Him. நான் அவருக்குள் களி கூறுவேன். The days of my crying is over. என்னுடைய அழுகை நாட்கள் முடிந்து The days போய்விட்டது. of my trouble is over. என்னுடைய தொல்லை நாட்கள் முடிந்து Because போய்விட்டது. my God watches over me. ஏனென்றால் தேவனுடைய பார்வையில் என் மேல் பட்டிருக்கிறது. Do not concentrate on the things that is worthless. இந்த உலகத்துல லாபமற்ற காரியங்கள் மேல் உங்கள் கண்களை வைக்காதீங்க. But everything is லாபம், you know. ஆனா உலகத்துல எல்லா லாபம் தான் இல்லையா? We have to buy, we have to sell, we have நம்ம to do everything. வாங்கணும், விற்கணும், கல்யாணம் பண்ணணும், குடிக்கணும், புசிக்கணும் இல்லையா? All these things will be burned by fire one day. இவைகள் எல்லாம் ஒரு நாள் வானத்திலிருந்து வரப்போற அக்னியினால வெந்து போகும். So where we must lay our hope? நம்முடைய நம்பிக்கையை நாம் எங்க வைக்கிறது? Lift yourself to the throne of God. உங்களை நீங்களே அந்த உன்னதமான சிங்காசனத்துக்கு நேராக ஏறிடுங்கள். May your heart and your mind rest on our God alone. உங்களுடைய இருதயமும் உங்கள் சிந்தையும் தேவன் மேல் மாத்திரமே ஸ்திரப்படுவதாக. And then go do your job, buy, sell, do whatever you want. அதற்கு In Jesus' பின்பு name. நீங்க இயேசுவின் நாமத்துல வேலை செய்யணுமா, விற்கணுமா, வாங்கணுமா, அதெல்லாம் செய்யுங்க. Keep your perspectives right. உங்களுடைய நோக்கங்களை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். Keep your priorities in order. உங்களுடைய தீர்மானங்களை சரியாய் வைத்துக் கொள்ளுங்கள். When this priority is taken care of, உங்களுடைய தீர்மானங்கள் சரியாக ஏறெடுக்கப்படுமே ஆனால் it is rejoicing every time. நமக்கு எப்பவுமே சந்தோஷம் தான். I may have some situation, difficulties. நம்முடைய வாழ்க்கையில பாடுகளுக்கு துக்கங்கள் இருக்குதுங்க. I don't worry, my God will take care of me. That will be our attitude. நான் கவலைப்பட மாட்டேன், என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அந்த மாதிரி மனப்பான்மை நமக்கு வேண்டும். Do not cry. அழுவதீங்க, Do not cry. அழுவதீங்க. But the Bible says, cry unto me. ஆனா வேதம் சொல்றது என்னை நோக்கி கூப்பிடு. எப்பவும் அழுத பின் எப்படி? என்னமா அழுது? Always crying. What is it? எப்பவும் அழுதுட்டு இருந்தா எப்படி? What is the point if you crying all the time? இப்போதான் நம்ம when will we released from that situation? அந்த கட்டிலிருந்து எப்பங்க வெளியே வருவோம்? I'll tell you one secret. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். The mind of Christ கிறிஸ்துவின் சிந்தை will elevate us from all situations. எல்லா சூழ்நிலையிலிருந்து நம்மை மேலெழும்பி வர செய்யும். அல்லேலூயா. It takes number of years அநேக வருஷங்கள் எடுக்கும் to shift from the area of the problem to the mind of Christ. அநேக வருடங்கள் இது கடந்து வர வேண்டும். அந்த பிரச்சனைகள் உள்ள சிந்தை இருக்கிற அந்த சிந்தையிலிருந்து கிறிஸ்துவினுடைய சிந்தை வருவதற்கு அநேக வருடங்கள் கடந்து செல்லும். Allow nothing to control your mind. உங்கள் சிந்தையை வெளியே இருக்கிற எந்த காரியங்களும் ஆளுகை செய்யாத முடியாதபடிக்கு காத்துக் கொள்ளுங்கள். You control the problem. நீங்க பிரச்சனை கையாள கற்றுக்கொள்ளுங்கள். In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே பிரச்சனை கையாள கற்றுக்கொள்ளுங்கள். For that you require, you must be born again. அதுக்கு எப்படிங்க அது சாத்தியம்? அதுக்கு சாத்தியத்தின் தேவைகள் ரெண்டு. முதலாவது, நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாக இருக்க You வேண்டும். must be washed by the precious blood of Jesus Christ in salvation. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ரட்சிப்பிலே கழுவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். Undergo the water baptism, that is the requirement. முழுக்க ஞானஸ்நானம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். And come to the Lord's Supper, the communion with our Lord Jesus கர்த்தருடைய Christ. பந்தியிலே பங்கு பெறுவர்களாக இருக்க வேண்டும். And then அதற்கு பின்பு we will laugh at the problem. நம்ம பிரச்சனையை பார்த்து அழமாட்டோம், சிரிப்போம். When அல்லேலூயா. a problem comes, ஒரு பிரச்சனை வரும்போது know for sure there is a blessing. அந்த பிரச்சனை வரும்போது ஒரே ஒரு காரியத்தை கவனித்துக் கொள்ளுங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. அல்லேலூயா. உங்க பிரதர் நாகப்படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். என்ன பிரதர் நீங்க ஜீசஸ் சொல்றீங்க? இந்த பிரச்சனை போறது எங்களுக்கு தான் தெரியும். We are all in the same boat. நாம அதே படத்துல தான் இருக்கோம். But our mind is in Christ. நம்முடைய சிந்தையானது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. Be strong in that. அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சிந்தையில நீங்க பலப்படுங்க. If you have the power of God in your life, கர்த்தருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில இருக்குமே ஆனால், the living water of the Holy Spirit within you, ஜீவ தண்ணீராக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்குவாரானால், then God will give you the power to say, கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். to say, எதற்காக இதை சொல்லுவதற்கு அவர் பலன் தருவார். "Apale ko Satan." Get thee behind me, Satan. Hallelujah. problem.
அந்த பிரச்சனையை பார்த்து பின்ன அப்பாலே போய் சாத்தானே என்று சொல்லுகிற அந்த வல்லமை தேவனுக்கு That is கொடுப்பார். the power God has given to அந்த each வல்லமை தான் இயேசு ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் பார்த்து சொல்லிடாதீங்க. இவங்களே பிசாசை பார்த்து பயப்படுறாங்க. Don't make it a habit. அல்லேலூயா. சும்மா It is சும்மா wrong. பார்த்து சொல்லாதீங்க. அது தப்பு. Once God gives us the power to overcome everything in Jesus' name, தேவன் நமக்கு எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கான வல்லமை கொடுத்து விட்டால் then do not use that way. அதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. Do not use that way. அதை உங்களுடைய சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. Always go to the Lord in prayer. தேவனுக்கு முன்பாக ஜெபத்துல கேளுங்க. Tell the Lord the situation. ஆண்டவரே சூழ்நிலை இதுப்பா அப்படின்னு சொல்லுங்க. And God will take care of you. அப்ப கர்த்தர் பார்த்துக் கொள்வார். God, know Him as the character. தேவனை நன்றாக அவர் சுபாவம் உள்ளவராக அவர் தெரிந்து கொள்ளும். You should know Him very personally. அவரை தனிப்பட்ட விதமாக அறிந்து கொள்ள வேண்டும். And this is life's greatest privilege இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய கொடுத்து வைக்கப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம். of knowing our God. என்ன அது ஸ்லாக்கியம் என்ன? அவரை அறிந்து கொள்ளும். Once you know Him little, அவரை பத்தி கொஞ்சம் தெரிந்து கொண்டீங்கன்னா then He answered you, என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு. then always say the Lord answered me. அப்ப நம்ம சொல்ல முடியும் என் தேவன் பதில் தருகிறது. Tell your friends, உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க. tell your husband and wife. உங்க கணவனுக்கு உங்க மனைவிக்கு சொல்லுங்க. Many times we don't say that. நம்ம நிறைய நேரத்தில் சொல்றது இல்லை. So learn to say. சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. The joy that you receive, tell it out to people. நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற அந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கு கற்றுக்கொள்ளுங்க. That is soul winning. அதுதான் ஆத்தும ஆதாயம் செய்கிறது. What you receive from God, you are telling to your people. ஆண்டவரிடத்தில் என்ன பெற்றுக்கொண்டீங்க அதை ஜனங்களுக்கு சொல்லுங்க. The Lord blessed me, ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். then I should give the blessing to the people. அந்த ஆசீர்வாதத்தை நான் ஜனங்களோடு பகிர்ந்து So கொள்வேன். knowing our God, தேவனை அறிந்து கொள்வது tell to the people. அதையும் ஜனங்களுக்கு சொல்லுங்க. And that is how people will be blessed. அப்படியாக தான் அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். And they will go to the Lord Jesus. அவர்களும் நாம் தேவனிடத்தில் போவது போல அவர்களும் இயேசுவிடம் வருவார்கள். God was from eternity. தேவன் நித்தியத்திலிருந்து இருக்கிறார். Psalm 90 if you read. சங்கீதம் 90 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களா? From eternity to eternity, நித்தியத்திலிருந்து நித்தியத்தில் வரைக்கும் God was there. கர்த்தர் இருந்து கொண்டே இருக்கிறார். God was there. கர்த்தர் இருக்கிறார். Through Him came everything. அவராலே எல்லாம் வந்தது. He's our everyone. அவரே நமக்கு எல்லாருமாக இருக்கிறார். And from Him came the Son, the Word, Jesus Christ. அவரிடத்திலிருந்து தான் வார்த்தையானவராக இயேசு ஆண்டவரும் வந்தார். So they both were enjoying themselves. அவர்கள் இருவரும் ஐக்கியத்திலே மகிழ்ந்திருந்தார்கள். Proverbs 8 says, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் சொல்கிறது, I was delighted to be with my father. என்னுடைய தகப்பனோடு நான் இருந்த அந்த காலத்தில் நான் கலிகூர்ந்தேன் என்று I was சொல்கிறார். delighted with my father. என்னுடைய பிதாவோடு நான் கலித்திருந்தேன். So this is the secret of your God and you. இதுதான் தேவனோடு இருக்கிற உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற ஐக்கியத்தின் ரகசியம். How to delight in the Lord? எப்படி கர்த்தருக்குள் மகிழ்ந்து இருக்குதுங்க? But his delight is in the law of the Lord, and in his law does he meditate day and night. யாரு கர்த்தருடைய அந்த ஐக்கியத்துல மகிழ்ந்து இருக்க முடியும்? அவருடைய வசனத்துல தியானமாய் இரவு பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷனே அவன் கலிகூர முடியும். Now we know that he is our creator. நமக்கு தெரிந்து விட்டது அவரே நம்முடைய சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறார். He is our love. அவர் நம்முடைய அன்பாக இருக்கிறார். He took us from the deepest depths அவர் நம்முடைய குழியிலிருந்து நம்மை தூக்கினார். and lifted us up. அவர் உயர்த்தினார். And he has seated us now today. இன்றைக்கு அவருடைய சமூகத்திலே நம்மை உட்கார He is வைத்திருக்கிறார். seated in the house of God. அவருடைய ஆலயத்திலே அவர் நம்மை உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. Your very presence in the house of God says that you love your God. நீங்க இந்த சர்ச்சுக்கு நீ காலைல வந்திருக்கீங்க இல்லையா? இதுவே நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. Amen. சந்தோஷமா இருக்கீங்களா? Are you glad? சந்தோஷமா இருக்கீங்களா? Are you glad? சந்தோஷமா இருக்கு. Be happy. Nothing will happen. Nothing will happen. ஒண்ணும் நடக்காதுங்க. சந்தோஷமா இருங்க. ஆமென். I want to speak about Jesus. நான் இயேசுவை குறித்து பேச விரும்புகிறேன். Encouragement will automatically. அந்த புத்துணர்வு உங்களுக்கு தானாக வரும். Now to talk about our God. நாம் தேவனை நோக்கி பேச போகிறோம். Love will automatically come. அன்பு தானாக வரும். This is the secret of life. இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். Hold on to your God. கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்க. God longs to be with us. தேவன் நம்மோடு இருப்பதை வாஞ்சிக்கிற தேவனாக God இருக்கிறார். is kind.
கர்த்தர் தயவுள்ளவர். He's a provider. அவர் 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 மற்றவர்களுக்கு கொடுக்கிற தேவன். So that's why அதனால்தான் before the law came, நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பாகவே two major sins were happened. ரெண்டு பெரிய பாவங்கள் நடந்தது. Cain murdered, காயின் ஆபேலை கொலை செய்தான். and then Lamech also murdered. லாமேக்கு அவனை இன்னொரு மனிதனை கொலை செய்தான். God longed to be with us. தேவன் நம்மோடு இருப்பதற்கு வாஞ்சிக்கிற தேவனாக இருக்கிறார். Then his heart was vexed seeing the people. 6ஆம் அதிகாரம் ஆதியாகமம் சொல்கிறது, ஜனங்கள் செய்த பாவங்களை பார்த்து கர்த்தர் தம்முடைய இருதயத்திலே விசனமானார். He wanted to destroy, எல்லார் மனிதர்களையும் தொலைத்து விட விரும்பினார். and he did it. அதை செய்தும் காட்டினார். He created very good, எல்லாவற்றையும் மிக நேர்த்தியாக சிருஷ்டித்தார். and he is destroying everyone. எல்லாவற்றையும் அழித்து போட்டார். That is the love. எங்க போச்சுங்க அன்பு? He has a plan and purpose, and his will must be accomplished in man. அவருக்கு ஒரு சித்தம் இருந்தது, அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. என்னுடைய சித்தம் மனிதன் மூலமாக செய்யப்பட வேண்டும். People were wayward. ஜனங்கள் They சீர்கெட்டிருந்தார்கள். did not look up to their God. அவர்கள் தேவனை நோக்கி பார்க்கவில்லை. He was dealing with them directly. அந்த காலகட்டத்தில் தேவன் தனிப்பட்ட மனிதரோடு நேரடியாக இடைப்பட்டார். The Son was always with them அந்த குமாரன் அவர்களோடு இருந்தார். as the angel of the Lord. தேவனுடைய தூதராக அந்த ஜனங்களோடு கர்த்தர் இருந்தார். Then 8 were only saved. அந்த நோவன் பேழையில இருந்த 8 பேர் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டார்கள். God changed his game plan. கர்த்தர் அவருடைய திட்டத்தை மாற்றினார். He was not dealing with them now general. அவர்களுக்கு ஏதோ பொதுவாக அவர்களோடு இடைப்படல. He was dealing with them as individual now. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனோடு கூட அவர் இடைப்பட தொடங்கினார். God longed to be with us. தேவன் நம்மோடு இருப்பதற்கு வாஞ்சிக்கிறார். God longed to be with us. தேவன் நம்மோடு இருப்பதற்கு வாஞ்சிக்கிற தேவனாக. Then the law came பின்பு நியாயப்பிரமாணம் வந்தது through Moses, மோசேவின் மூலமாக. and the love also came. அன்பும் வந்தது. Sin was revealed because of the law, நியாயப்பிரமாணத்தின் நிமித்தமே பாவம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். and the sacrifice system came for redemption. அந்த பலி கொடுக்கிற அந்த பிரமாணம் என்பது மீட்புக்கு என்று ஏற்படுத்தப்பட்டது. God longed to be with the people. தேவன் நம்முடைய ஜனங்களோடு வாசம் பண்ண விரும்பினார். Who is God to you as? உங்களுக்கு தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? My God to me. என்னுடைய தேவன் எனக்கு. That is what he wanted. அதுதான் அவர் விரும்பினார். He told Moses, அவர் மோசேவிடத்தில் சொல்லுகிறார், I want to come and meet the people. நான் ஜனங்களை சந்திக்க விரும்புகிறேன். I'm going to come down on Mount Sinai. நான் வானத்திலிருந்து இறங்கி சீனாய் மலை மேல் என்னுடைய பிரசன்னத்தோடு நான் இறங்க போகிறேன். Prepare the people. ஜனங்களை ஆயத்தப்படுத்து. You and Aaron, you come up. நீயும் உன்னுடைய சகோதரனாக ஆரோனும் என்னிடத்தில் ஏறி வாருங்கள். It's a very beautiful reference. Exodus chapter 19, யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 17 to 21. 17 இருந்து 21 வசனங்களை வாசிப்போம். Exodus 19, 17 to 21. யாத்திராகமம் 17 19 இருந்து 21 வாசிப்போம். படிங்க, ஜோர படிங்க. Thank you, brother. Verse 17 says, Then Moses led the people out of the camp to meet with God. ஆமென். அந்த கூடாரத்திலிருந்து மோசே ஜனங்களை தேவனை சந்திப்பதற்கு ஏதுவாக நடத்தினார். And they stood at the foot of the mountain. அவர்கள் எல்லோரும் சென்று அந்த மலையின் பாதத்தடியிலே நின்றார்கள். God above the earth, he was sitting on the throne. தேவன் அந்த பூமியின் உருண்டைக்கு மேலாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். And now he wants to come and meet the people. இப்பொழுதோ அவர் தம் இறங்கி வந்து தம்முடைய ஜனங்களை சந்திக்க விரும்புகிறார். அவர் இப்படி இறங்கி வந்தாலும் நம்ம மன்னிக்கிறது இல்லையே நிறைய. Even though God is so high, even though he humbled himself and come down, many people do not understand him, recognize him. நம்ம ஜனங்களே நல்ல சிலவங்க இறங்கி வந்தாலும் இன்னும் நம்ம கொட்டி கொட்டி அவங்க கீழே இருப்போம் இல்லையா? Even if some people come draw near to us, humble themselves, we give a lot of good to. Thank you for not noting. Thank you for not noting this or no.
நல்ல வேளை நீங்க தலையாட்டல, ஆமாவா இல்லையா? God came down. தேவன் இறங்கி வந்தார். Who is this God? I should know, right? இந்த தயவுள்ள தேவன் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் We இல்லையா? must know our God. நமக்கு தெரியல இல்லையா நம்ம தேவன் யார்? He is holy. அவர் He பரிசுத்தமானவர், is pure. அவர் சுத்தமுள்ளவர், He is righteous. அவர் நீதி உள்ளவர். He has not seen anything asutta parada sutta kallar. He has not seen anything unholy. You read it in the Habakkuk. ஆபகுக் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். Yes, asutta parada sutta kallar. 3:15 நம்ம பார்க்கிறோம், he has not seen anything defiled before his eyes. But he has seen the blood of Jesus Christ. ஆனால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கண்டார். And that's what he sees as pure and holy. அப்படியாக தான் அதன் ரத்தத்தின் வாயிலாக தான் அவர் நம்மை பார்க்கிறார். நாம் இப்ப பரிசுத்தமுள்ளவர்கள், நீதி உள்ளவர்களாக. So who am I? நான் யார்? I'm a child of God. நான் தேவனுடைய பிள்ளை. I'm pure and holy in the sight of God. தேவனுடைய சமூகத்தில் சுத்தமுள்ளவனும் பரிசுத்தமுள்ளவனும் நீதி உள்ளவனுமாக இருக்கிறேன். I'm approachable to my God. நான் தேவனிடத்தில் அணுக முடியும். To God in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் தேவனை நான் அணுக முடியும். அல்லேலூயா. And when God came down, தேவன் மலையில இறங்கின பொழுது it thundered. அது இடி முழக்கம் போல There was an இருந்தது. earthquake. அந்த இடத்துல நிலநடுக்கம் There was நடந்தது. a big smoke. அந்த இடத்துல புகை காணானது. There was fire. அக்கினி இறங்கினது. What was the state of the people? ஜனங்களுடைய நிலைமை அந்த நேரத்துல எப்படி இருந்தது? God, Moses spoke to God. மோசே தேவனிடத்துல பேசுகிறான். And the voice of God answered him. கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு பதிலாக வந்தது. So it is possible, right? கர்த்தர் பேசுறதை கேட்க முடியுமா இல்லையா? This is the word of God, right? வசனம் தான் சொல்லுது இல்லையா? You can hear the voice of God. கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். All it needs is தேவையானது எல்லாம் என்ன ஒண்ணுதான். your heart must be pure. நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்கணுங்க. And your conscience clear. நம்முடைய மனசாட்சி சுத்தமுள்ளதா இருக்கணும். First of all, you must accept the Lord Jesus Christ, your Lord and Savior. முதலாவது இயேசுவை உம்முடைய ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். And with a thirsty, seeking heart, தாகமுள்ள அந்த இருதயத்தோடு கூட if you ask Him, He will show, He will talk to you. நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா சத்தத்தை உங்களால கேட்க முடியும். It is possible. அல்லேலூயா. அது முடியும். Do not think that seeing your life now, how will He answer me? என் வாழ்க்கை எப்படி இருக்குது, இந்த வாழ்க்கை பார்த்து நான் வாழ்கிற வாழ்க்கை நிலைமை வேற மாதிரி இருக்குது, இப்ப கூட்டா அவர் கேட்பாரா? Don't worry. கவலைப்படாது. Accept the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. You and your household will be saved. நீங்க உங்க வீட்டார் ரட்சிக்கப்படுவீங்க. When He talks to you, you will listen. நீங்க பேசும்போது அவர் கேட்பார். My sheep knows my voice. என்னுடைய ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுத்து And we will know the voice of the good shepherd. நல்ல மேய்ப்பனுடைய சத்தத்தை நாம் அறிவோம். And when Moses spoke with God, மோசேவோடு தேவன் பேசின பொழுது God gave him the 10 commandments. தேவன் மோசேக்கு அந்த 10 கட்டளைகளை கொடுத்தார். Now what about the people? ஜனங்கள் எப்படிப்பட்டா, என்னாச்சு ஜனங்களுடைய நிலைமை? Before the 10 commandments was given to them, அந்த 10 கட்டளைகள் கொடுப்பதற்கு முன்பாக Exodus 20:18 to 21 says, யாத்திராகமம் 20:18, when the people saw the thunder and lightning and heard the trumpet and saw the mountain in smoke, they trembled with fear. தேவனுடைய பிரசன்னம் மலையின் மேல் அக்கினி காடாக இடி முழக்கத்தோடு பூமி அதிர்ச்சியோடு வந்த பொழுது ஜனங்கள் பயத்தினால் நடுங்கினார்கள். And when the 10 commandments was read to them, அந்த 10 கட்டளைகள் அவர்களுக்கு வாசிக்கப்பட்டது. speak to us yourself. மோசேவிடத்தில் சொல்றாங்க, மோசேவே நீர் எங்களோடு பேசும், And we will listen. நாங்கள் கேட்போம். But do not have God speak to us, or we will die. தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். How sinful man was. மனுஷன் எவ்வளவு பாவம் உள்ளவனாக இருக்கிறான். How loving God is. தேவன் எவ்வளவு அன்பாக இருக்கிறார். He wants to come to us. அவர் நம்மிடத்துல வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். Don't come. ஆனா நம்ம என்ன சொல்ற, ஆண்டவரே வராதே. I am a sinner. நான் பாவி ஆண்டவரே. I am a sinner. நான் பாவி ஆண்டவரே, என்கிட்ட வராதீங்க. But there is a remedy. ஆனா அந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரம் உண்டு. Who was God for these characters in the Bible? இந்த வேதத்துல இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களுக்கு தேவன் எப்படியாக இருந்தார்? How did God reveal to the people of this character in the Bible? வேதத்தில் இருக்கிற கதாபாத்திரங்களுக்கு தேவன் தம்மை எப்படி வெளிப்படுத்தினார்? Who is God to you as? உங்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறாங்க? To Adam and Eve, He was the creator. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் சிருஷ்டிகர்த்தராக இருந்தார். To Seth, his son,
He was a deliverer. சேத் என்று சொல்லுகிற அந்த ஆதாமின் மூன்றாம் குமாரனுக்கு தேவன் எப்படி இருந்தானா விடுதலை கொடுக்கிறவராக, Redemption and new beginning. மீட்பும் புது ஆரம்பத்தை கொடுக்கிறவராக இருந்தார். A new beginning of a godly line. அந்த தேவனுடைய சந்ததி உருவாகிற அந்த தேவனாக உருவாக்குகிற தேவனாக இருந்தார். To Shem, ஷேம்க்கு Shem saw the promised savior. அந்த ஷேம் என்று சொல்லுகிற நோவாவின் குமாரனானவன் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ரட்சகரை கண்டான். The word of God says, the God of Shem. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது ஷேமின் தேவன். And in his line comes Jesus Christ. அந்த ஷேமினுடைய சந்ததியில் தான் இயேசு வருகிறார். They were all like us only. அவர்கள் நம்ம மாதிரி தான் இருந்தாங்க. I believe. நான் விசுவாசிக்கிறேன். It is not recorded here, but it is recorded in the word of God. வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, நான் விசுவாசிக்கிறேன். All our works will be written in the book of works. கிரியைகள் என்ற புத்தகத்துல நம்முடைய நம் பூமியில செய்யற கிரியைகளாம் எழுதப்பட்டிருக்கு. And if we accept the Lord Jesus Christ as our Lord and Savior, நீங்கள் ஆண்டவராக இயேசுவை உங்கள் ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களானால் then our names are written in the Lamb's book of life. நம்முடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியாருடைய ஜீவ புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கும். அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. And then when Jesus will come, இயேசு வரும்பொழுது according to the names, வசனத்தின்படி Abraham, ஆபிரகாம் பெயர்களின்படி ஆபிரகாம், ஐசாக், யாக்கோபு. the last week's message, கடந்த வாரத்தின் மெசேஜ் யாரும் ஞாபகம் இருக்கா? லாசரஸ். yeah, thank you. You're very sharp. Allah Nama. ஆமென். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Our names, it is not there. நம்முடைய பேர்கள் இல்லைன்னா It is a pathetic situation. நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன். As we heard last week's message, there's a big task. நம்ம கடந்த வாரத்தில் நம்ம கேட்டோம், ஒரு பெரிய பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கு. We cannot go there and they cannot come. அங்கிருந்து யாரும் வர முடியாது, இங்கிருந்து யாரும் போக முடியாது. Malachi 4:3 says, மல்கியா 4:3 சொல்லுகிறது, when people are angry with us, they're troubling us and they're trying to destroy us, our attitude, our ego, everything. நம் ஜனங்கள் நம்மை தொல்லை பண்ணும்போது, கஷ்டப்படுத்தும் பொழுது நம்முடைய சுபாவங்கள் மாறுகிறது. We have to wait until such time. நம்ம அது வரைக்கும் காத்திருக்க வேண்டும். We will see from there நம்ம அங்கிருந்து பார்ப்போம். and we will stamp their ashes. அந்த சத்துருடைய சாம்பலை நம் காலினால் நாம் மிதிப்போம். Until such time, அந்த காலம் வரைக்கும் no retaliation. திரும்ப ஃபைட் பண்ணாதீங்க. Only love. பேசி Do not get angry with people around. சுற்றி இருக்கிற ஜனங்களோடு கோபம் Be கொள்ளாதீங்க. compassionate. தயவுள்ளவராக இருங்க. Have mercy upon them. அவங்களை இறக்கம் காமிங்க. 7 times 70 forgiveness. 70 முறை மன்னிங்க. Other cheek. அடுத்த கணத்தை காமிங்க. We are so specialist நம்ம ரொம்ப ஸ்பெஷலிஸ்டா இருக்கோம். not to show the cheek. இந்த கணத்தை காமிப்பாங்க. We are so specialist not to show the other cheek. நம்ம அவ்வளோ டெக்னிக்கலா ஹேண்டில் பண்றோம், இன்னொரு கணத்தை காமிக்குது. Because we don't go into the detail. ஏன்னா அந்த ஆழமான வாழ்க்கைக்குள்ள நம்ம போறது. We don't show the love of Jesus நம்ம Christ. கிறிஸ்து நண்பை அவங்களுக்கு காண்பிக்கிறோம். We are always refrained. நம்ம என்ன பண்றோம், அவங்களை விட்டு தூரம் போயிடுறோம். Give a helping hand. அவங்களுக்கு உதவி காண்பிட்டு Show a little love. அவங்களுக்கு அன்பு கொஞ்சம் Talk to them. பேசுங்க, Be அவங்களோட peaceful with people. சமாதானமா இருங்க. Show love. அவங்களுக்கு அன்பு Show காண்பிங்க, joy. சந்தோஷமா This is இருங்க. what Jesus said. இதுதான் இயேசு That is what we கற்றுக் must carry on. இதுதான் This நம்ம word. வாழ்க்கையில தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டும். And this is what all the great characters did. இதுதான் வேதத்தில் இருக்கிற எல்லா கதாநாயகர்களும் அதை செய்தார்கள். Abraham saw God as a living God. ஆபிரகாம் தேவனை ஜீவனுள்ள தேவனாக கண்டான். He saw him as a righteous God. அவரை நீதியுள்ள தேவனாக கண்டான். Agar cries something like this. ஆகாள் வராந்தத்தை போய் அழுகிறாள். I am now seeing the one who sees me. என்னை காண்கிறவரை நான் கண்டேன் என்று சொல்கிறான். I have seen the one who sees me. என்னை காண்கிறவரை நான் கண்டேன் என்று சொல்கிறான். Now how did you see your God? நீங்க எப்படி ஆண்டவர்? இவ்வளவு நேரம் now I was trying to push inside. ஆமென். Are you உங்க ஆண்டவரை நீங்க clear எப்படி now? பாக்குறீங்க? Are you clear? உங்களுக்கு புரியுதா? ஆபிரகாம் தேவனை ஜீவனுள்ள தேவனாக பார்த்தார். ஆகார் தேவனை என்னை காண்கிற தேவனாக பார்த்தால் நீங்க தேவனை எப்படிங்க பாக்குறீங்க? Are we clear? புரியுதா? Yes or no, please? Because my time is also running out. ஆமென். Because I mean it. I want to share the love of Jesus Christ to you. கிறிஸ்துவின் அன்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். We want to give the joy of the Lord is our strength. கர்த்தருடைய சந்தோஷமே நம்முடைய பலனாக The இருக்கிறது. end of times is very near. கடைசி காலத்தில் சமீபத்தில் இருக்கும். Daniel saw the end of time. தானியேல் கடைசி காலத்தை தரிசனமாக கண்டான். With flattery, we will corrupt the earth. With flattery,
confusing spirit. The evil one will confuse the whole world. இந்த பிசாசானவன் என்ன பண்ணுவான் அந்த கடைசி காலத்துல ஜனங்களை குழப்பி போடுவான். He will violate the covenant and commands of the Lord Jesus Christ. தேவனுடைய பிரமாணங்களையும் உடன்படிக்கையிலும் அவன் பாழாக்கி போடுவான். 3,000 years before he has given this word, 3000 வருடத்துக்கு முன்பாக தேவன் வசனங்களை நமக்கு கொடுத்தார். this prophecy has told about the end of times. வசனத்துல தீர்க்க தரிசனம் மூலமாக கடைசி காலத்தின் காரியங்களை தேவன் நமக்கு ஏற்கனவே We முன்குறித்திருக்கிறார். are going towards that area. அந்த கடைசி காலத்தை நோக்கி தான் நம்ம போய் So கொண்டிருக்கிறோம். let us be careful. நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். But Daniel 11:32 says, தானியேல் 11:2 சொல்லுகிறது, but the people who know their God never submitted to them. அல்லேலூயா. தங்களுடைய தேவனை அறிந்தவர்கள் அவங்க தங்களை தாங்களே தாழ்த்துவது இல்லை. When the evil one will come and sit on the mount, அந்த பிசாசானவன் அந்த சிங்காசனத்தின் மேல அந்த மலை மேல் வந்து உட்காரும் பொழுது the one who has been saved by the Lord will be protected. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த பிசாசின் கையிலிருந்து அந்த நாளிலே தப்புவிக்கப்படுவார்கள். They will firmly resist. அவர்கள் வைராக்கியமாய் நின்று அவனுக்கு எதிர்த்து நிற்பார்கள். So now church, சபையே, stay in the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருங்க. Stay. கர்த்தருக்குள் நிலைத்திருங்க. Do not panic. பயப்படாதீங்க. Do not see the situation and run here and there. சூழ்நிலையை பார்த்து அந்த பக்கம் இந்த பக்கம் பயந்து ஓடாதீங்க. No more crying. அதுக்கப்புறம் அழுகை இல்லை. No more crying now. இப்ப அழுகை இல்லை. Rejoice in the Lord. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா All இருங்க. your situations will be taken care of when we keep our God ahead of us. கர்த்தரை நம் முன்பாக நாம் வைத்திருப்போமானா நம் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். All the characters saw their God as the rock. எல்லா வேதத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் தேவனை தங்களுடைய கண்மலையாக கண்டார்கள். They saw him as the strength. அவர்கள் தேவனை தங்களுடைய பலனாக கண்டார்கள். They saw him as the fortress. அவரை கோட்டையாக பார்த்தார்கள். They saw him as a mighty God. அவருடைய வல்லமையான தேவனாக பார்த்தார்கள். They saw him as a heavenly Father. பரலோகத்தின் பிதாவாக அவரை பார்த்தார்கள். I saw him as my life. நான் அவரை என்னுடைய ஜீவனாக பார்த்தேன். I saw him as my life. அவரை நான் என் ஜீவனாக பார்த்தேன். I've got a huge testimony behind me. என் வாழ்க்கையில அவரை குறித்து சொல்றதுக்கு பெரிய சாட்சி உண்டு. My personal life also underwent many situations. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நான் நிறைய பாடுகளை அனுபவித்திருக்கிறேன். So when he revealed himself to me that I am your life, ஒரு நாள் அவர் எனக்கு நானே உன் ஜீவன் என்று எனக்கு தம்மை வெளிப்படுத்தினார். everything changed. எல்லாம் மாறிச்சுங்க. All situation changed. எல்லா சூழ்நிலை மாறிவிட்டது. How did you meet him? நீங்கள் அவரை எப்படி சந்தித்தீர்கள்? How did you see him as? அவரை நீங்க எப்படிங்க பாக்குறீங்க? He is a நல்லவர், வல்லவர், போதுமானவர், இரக்கமுள்ளவர். You are looking at him as a good God, merciful God, compassionate God. Something different, but in the word of God. The word must be something different, but it should be the word of God. நீங்க அவர் வேற விதமா பார்க்கலாம், ஆனா அது கர்த்தருடைய வசனத்தின்படி இருக்கணும். I saw him as my life. அவரை நான் என் ஜீவனாக Because he gave me life. ஏனென்றால் அவர் எனக்கு He ஜீவனை purchased me with his precious blood. தம்முடைய சொந்த ரத்தத்தினால் விலைக்கிற செலுத்தி என்னை And வாங்கினார். continuously making me stay here. அவர் தொடர்ந்து என்னை ஸ்தாபித்திருக்கிறார். All the characters understood their God. எல்லா கதாபாத்திரங்களும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து கொண்டார். This is the Father. இதுதான் தேவன். This is God the Father. இதுதான் தேவனாகிய கர்த்தர். Then he sent his only begotten Son into this world. பின்பு அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். He is the way, the truth and the life. அவரே வழியும் சத்தியம் ஜீவனமாக No இருக்கிறார். man cometh unto the Father but by Jesus alone. இயேசு அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது. He will give us new life. அவர் நமக்கு புது ஜீவனை கொடுப்பார். What happened? என்னாச்சு? More than 3,500 years. 3500 வருடங்கள் கடந்து போய்விட்டது. God wanted to come and meet with his people. தேவன் மறுபடியுமாய் தம்முடைய ஜனங்களை சந்திக்க They ஆயத்தமானார். told Moses, மோசேயிடத்தில் சொன்னாரே, you go and talk to your God. To God. மோசேவே நீங்க போய் தேவனோடு பேசுங்க. And then come and tell us what we should do. பின்பு நீ வந்து எங்ககிட்ட பேசுங்க. God gave the law. தேவன் நியாயப்பிரமாணம் தந்தார். God gave the love. தேவன் அன்பை தந்தார். But deep within God's heart, ஆனா தேவனுடைய இருதயத்துல He wanted to come and meet with us. தனிப்பட்ட விதமா என் ஜனங்களை நான் சந்திக்க வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தது. That's why we have the urge, URGE. அதனாலதான் நமக்குள்ள அந்த உந்துதல் உண்டு. That personality, that character of urge. அந்த உந்துதல் என்று சொல்லுகிற அந்த உணர்வு நமக்கு உண்டு. இப்போ லீவ் விட்டால போயிருவீங்க தானே கொடுக்கு. இப்ப எல்லாம் இந்த கே vacation people are very happy. Amen. 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 Hallelujah. Hallelujah. அதுதான் நான் சொல்றேன். Amen. I know we are all left our families and come to work here. நம்ம எல்லாரும் நம்ம குடும்பத்தாரை விட்டு
இந்த கேடிக்காக வாழ்ந்துக்கிறோம். நம்ம வருது நல்லவன். This is how we are longing. நம்ம இதுதான் That is what is the character of God. He is longing for us. அதுதான் தேவனுடைய சுபாவம். அவர் நம்மோடு எப்படியாவது என் மகனோடு மகளோடு நான் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். If we long something else and lose him, நீங்க வேற எதனா தேடிட்டு அவரை விட்டுட்டீங்கன்னா it's a bad situation. உங்களுக்கு பெரிய நஷ்டமாயிடும். And when we long for him, ஆனா அவரை நாடும் பொழுது he will give everything for us. எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். He will give everything for us. எல்லாவற்றையும் அவர் Set கொடுப்பார். things right. காரியங்களை நேராக வைங்க. Know your God. தேவனை அறிந்து கொள்ளுங்க. God could not hold hereafter. அல்லேலூயா. தேவன் இதுக்கு பின்பாக அவர் மறைத்து தம்மை வைக்க மாட்டார். He has kept hidden his son for so long. அநேக காலங்களாக தம்முடைய குமாரனை அவர் மறைத்து வைத்தார். There is rejoicing அந்த களி கூறுதல் உண்டு. in Matthew chapter 5 verse 1. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். Matthew chapter 5 verse 1. மத்தேயு 5:1. Now அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். thank you brother. திருப்பதி படிங்க தமிழ். அவர் திரளான ஜனங்களை கண்டு திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். மலை மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவங்க சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். இங்கிலீஷ் ஒரு வார்த்தை மட்டும் now comma now means வேதத்துல இங்க இங்கிலீஷ்ல என்ன போட்டுருன்னா இப்பொழுது. இப்பொழுது God waited 3,500 years to come and meet with these people. தேவன் 3500 வருடங்கள் தன் ஜனங்களோடு வந்து சந்திப்பதற்காக காத்திருந்தார். So he sent his only begotten son நம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். into this world to meet his people. தன்னுடைய ஜனங்களை சந்திப்பதற்காக அனுப்பினார். And in Matthew chapter 5 verse 1, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, now when Jesus saw the crowd, இப்பொழுதோ இயேசு ஜனங்களை கண்ட பொழுது, that time also he saw the crowd. முன்பாக also ஜனங்களை பார்த்தார். People were hesitant. ஜனங்க அவர்கிட்ட வரல. He has washed these people so much. அந்த ஜனங்களை அவ்வளவாய் அவர் பாதுகாத்தார். He has washed them for 3,500 years. 3500 வருடங்களாக எப்படியாவது அவர்களை கழுவினார். He changed their mind. அவருடைய சிந்தையை மாற்றினார். And then God allowed his only begotten son to come into this world. பின்பு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். So when he saw the crowd, அவர் அந்த கூட்டத்தை பார்த்த பொழுது he went up on the mountains. மலையின் மேல் ஏறினார். Again he went to the mountainside. மறுபடியும் மலை மேல் ஏறினார். God loves mountain. அல்லேலூயா. தேவன் மலைகளை நேசிக்கிறார். All your problems like mountain, go to the rock. அல்லேலூயா. உங்க பிரச்சனைங்க மலை மாதிரி இருந்துச்சுன்னா தேவன்கிட்ட போங்க. He will sit on that mountain ஏனென்றால் மலையின் மேல் தேவனை நீங்கள் தரிசிப்பீர்கள். and then everything will vanish away. எல்லாம் மறைந்து போகும். So God came to man in human flesh தேவன் மனித சாயலாகி நம்மிடத்துல இறங்கி and வந்தார். he sat down. அவர் உட்கார்ந்தார். And the climax is கடைசி his disciples came to him. அவருடைய சீஷர்கள் அவரை தேடி வந்தார். Amen. ஆமென். Shouldn't we go to our God? நம்ம அவன் போன மாதிரி நம்மளும் ஆண்டுகிட்ட போனோம் இல்லையா? And they said, அவர்கள் சொன்னார்கள். some said, சிலர் சொன்னார்கள், he is John the Baptist. இவர் மரித்து போன யோவான் சாணன் உயிரோடு வந்திருக்கிறார். Some say he is Elijah. சில பேர் சொல்றாங்க இவர் எலியாங்க. But unknowingly Peter said, பேதுரு ஏதோ சொல்றாரு, you are Jesus, the Son of the living God. நீ உன்னதமான தேவனாகிய கிறிஸ்து. He came down to his people அவர் மலையின் மேல் இறங்கி நம்முடைய ஜனங்களுக்கு and began to teach them, அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். saying, blessed are the pure in spirit, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் for பார்க்கலாம், they shall be comforted. பரலோக ராஜ்யம் அவர்களே. When God is in us, தேவன் நமக்குள் இருக்கும் பொழுது God came for us. தேவன் நமக்காக வந்தார். God came with us. தேவன் நம்மோடு வந்தார். Everything is settled. எல்லாம் முடிந்தது. There is nothing sweeter than the warm embrace of the Lord Jesus Christ. கிறிஸ்து இயேசுவினுடைய அரவணைப்பை பார்க்கலாம் வேறான ஒரு காரியம் ஒன்றுமில்லை. David understood the presence of God. தாவீது தேவனுடைய பிரசன்னம் என்ன என்பதை உணர்ந்து கொண்டார். David understood there is a presence of God. தாவீது கர்த்தருடைய பிரசன்னம் ஒன்று உண்டு, அதை நாம் உணர முடியும் என்பதை உணர்ந்து கொண்டார். David understood that we can live in his presence. தாவீது அந்த தேவனுடைய பிரசன்னத்துல மனிதன் வாழ முடியும் என்பதையும் அறிந்து கொண்டார். So Jesus is our Savior. இயேசு நம்முடைய He is ரட்சகர். our Lord. அவர் நம்முடைய He is கர்த்தர். our God. அவர் நம்முடைய தேவன். Are you happy now? நீங்க சந்தோஷமா There இருக்கீங்களா? is joy and peace in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள் அன்பும் சந்தோஷமும் உண்டு. Then God is our healer. பின்பு தேவன் நம்முடைய பரிகாரிகள். He will heal you. அவர் நம்முடைய He சுத்தப்படுத்துவார். will cleanse everything from you. அவர் நம்மை எல்லாவற்றிலும் இருந்து நம்ம கழுவி நம்ம சுத்தப்படுத்துவார். If it remains,
அது இருந்துச்சுன்னா it's all for the glory of God. அதுவும் தேவனுடைய மகிமைக்கு. It's all for the glory of God. எல்லாமே தேவனுடைய மகிமைக்கென்று. Only thing you must understand that it is my God who takes care of me. ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், என் தேவன் எல்லாவற்றையும் So பார்க்கிறார். do not be afraid, do not be alarmed. அதனால பயப்படாதீங்க, திகையாதீங்க. He is our great physician. அவர் நம்முடைய அவருடைய வைத்தியர். He is our standard of living. அவரே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். He is our standard of living. அல்லேலூயா. நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அவரே எடுத்துக்காட்டாக இருக்கிறார். He is in this world, he is our standard. இந்த பூமியில நாம் எப்படி வாழணும் என்பதற்கு அவரே வழிகாட்டியாக இருக்கிறார். Not our position. நம்முடைய வேலை இல்லைங்க. He is our standard. அவர்தான் நம்முடைய எடுத்துக்காட்டு. What is our standard? நம்முடைய ஸ்டாண்டர்ட் என்னங்க? Read the Bible and pray. வேதத்தை வாசி, ஜெபம் பண்ணுங்க. Go to church. சபைக்கு போங்க. Read Bible study, meetings, prayer. எல்லா All church these meeting requirements. All these are the requirements. எல்லாம் நம்முடைய தேவைகள். Then God will take care of us. பின்பு கர்த்தர் பார்த்துக் கொள்வார். He is our everyone. அவர் நமக்கு எல்லாமாக இருக்கிறார். Jesus is our legacy. இயேசுவே நம்முடைய முன்னோடுகிறவராக இருக்கிறார். He is our legacy behind also. நமக்கு முன்னோடியாகவும் நமக்கு பின்பாகவும் அவர் இருக்கிறார். Man's legacy is full stop when he dies. மனிதனுடைய ஓட்டங்கள் அவன் மறைக்கும் பொழுது முடிந்து விடுகிறது. His good works is revealed. அவனுடைய நற்கிரியைகள் வெளிப்படும். But Jesus' legacy is beyond the grave. அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்துவின் அந்த முன்னோட்டமோ அது கல்லறைக்கும் அப்பாலும் Only வெளிப்படும். two statements. ரெண்டு காரியம் தான். He died good or he died bad. அவர் நல்லவராக மரித்தாரா கெட்டவராக மரித்தாரா? The most important, he died in the Lord. முதலாவது அவர் கர்த்தருக்குள் மரித்தார். Because Jesus rose again. என்றால் இயேசு மறுபடியும் உயிர்த்தெழுந்தார். And then when Jesus rose again, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு he said, I will not leave you as orphans. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடுவேன். I will not leave you comfortless. நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். So when I go to heaven, நான் பரலோகம் ஏறி செல்லும் பொழுது I will send the comfort. நான் உங்களுக்கு தேற்றரவாளனை அனுப்புவேன். And this is the Holy Spirit that we are talking about. பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிறோமே, அவர்தான் தேற்றரவாளன். God for us as the Father. பிதாவாகிய தேவன் நமக்கு பிதாவாக இருக்கிறார். He sent the law and the love. அவர் அன்பையும் நியாயப்பிரமாணத்தையும் அனுப்பினார். And Jesus the Son with us, ஆண்டவராகிய இயேசு நம்மோடு இருக்கிறார். with faith and love. விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நமக்குள் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். Now he has given us the Holy Spirit in us. நமக்கு இப்பொழுது பரிசுத்த ஆவியார் நமக்குள் வாசம் பண்ணும்படி கொடுத்திருக்கிறார். With freedom, விடுதலை, then with faith, விசுவாசம், works கிரியைகள், and love. அன்பு. Freedom, விடுதலை, faith, விசுவாசம், works கிரியைகள், and love. அன்பு. And that is how the Holy Spirit works within us. அப்படியாக தான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசிக்குள்ளாக We need to pray for the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக நம்ம ஜெபம் Those who செய்யணும். have received the baptism of the Holy Spirit, Amen. ஹalleluya. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்க? Continue. ஆமென். Grow. Continue. தொடர்ந்து Lord. வளருங்க. Continue. Do not தொடர்ந்து வளருங்க. leave it. அதை விட்டுவிடாதீர்கள். And those who have not got, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் thank God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray more. ஜெபிங்க. If you get it, Amen. நீங்க பெற்றுக்கொண்டால் ஆண்டவர் If you ஸ்தோத்திரம். don't get it, நீங்க பெறாவிட்டால் Amen. ஸ்தோத்திரம். Do not feel low. நீங்க அது நிமித்தம் தாழ்ந்து போகவில்லை. There are 21 gifts that you can work with. 21 வரங்கள் உண்டு தேவனுடைய ஆவியினால் கொடுக்கப்படும். Make known what is your gift. உங்களுடைய gift, உங்களுடைய தேவனுடைய டாலண்ட் என்ன என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். Start to function in those gifts. அந்த தாளந்துகளை வைத்து தேவனுக்கு என்றும் தேவனுடைய சரீரத்துக்கும் கிரி நடப்பீங்கள். But the most important is the word of God. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய வார்த்தை. No, the word of God must function first. தேவனுடைய வார்த்தையானது முதலாவது கிரி நடப்பிக்க வேண்டும். Then God will lead you through the Holy Spirit. அதற்கு பின்பு பரிசுத்த ஆவியானவர் உங்களை When நடத்துவார். the Holy Spirit will come, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது He will convict us first. முதலாவது அவர் என்ன பண்றாருன்னா பாவத்தை குறித்து உணர்த்துவார். And then we will accept the Lord Jesus Christ. நம்ம பின்பு அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக We ஏற்றுக்கொள்வோம். must accept Him. நம்ம அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். And then we and our household will be saved. அப்பொழுது நாமும் நம் வீட்டார் ரட்சிக்கப்படும். Not immediate. உடனே நடக்காதுங்க. It will take time. கொஞ்சம் நேரம் ஆகும். We have to be patient. நம்ம பொறுமையா இருக்கணும். Keep on praying. அவங்க ஜெபித்துக் கொண்டிருங்க. Do அவங்க not retaliate. அவங்களோடு அதற்காக முரண்படாதீங்க. When the Holy Spirit will come, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது He is a comforter. அவர் தேற்றரவாளன். Be a comforter to people.
ஜனங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற ஜனங்களா நீங்க இருக்கீங்க. He is an anointing spirit for us. அவர் நம்மை அபிஷேகிக்கிற ஆவியானவர். His power within us. அவருடைய வல்லமை நமக்குள் உண்டு. Share the love of Jesus Christ with them. கிறிஸ்துவின் அன்பை குறித்து அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. He will reveal the deep things of God from the word of God. தேவனுடைய ரகசியத்தின் ஆழங்களை அவர் நமக்கு வசனத்தின் மூலம் வெளிப்படுத்துவார். The Holy Spirit is within us. பரிசுத்த ஆவி நமக்குள் இருக்கிறார். He will show you what is going to come in the end of time. கடைசி காலத்திலேயும் வரப்போற காரியங்களை குறித்து ஆவியானவர் நமக்கு The உணர்த்துவார். coming of the Lord Jesus Christ is very near. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை சீக்கிரமாக He is இருக்கிறது. going to sweep the entire world. அவர் இந்த பூமியை அவர் என்ன பண்ணுவாரு? களத்தில் சேர்ப்பது போல அவர் புரட்டி He போடுவார். is going to burn everything by fire. எல்லாவற்றையும் வானத்தில் வருகிற அக்னியால அவர் எரித்து போடுவார். What will remain is என்னங்க இருக்கும்? our salvation, நம்முடைய ரட்சிப்பு மாத்திரமே. our trust in the Lord, நம்ம தேவனுக்கு மேல் வைத்திருக்கிற our நம்பிக்கை belief in மாத்திரமே. the Lord Jesus விசுவாசம் Christ. மாத்திரமே. The அல்லேலூயா. Holy Spirit will save us, protect us. பரிசுத்த ஆவியானவர் அந்த காலகட்டத்தில் நம்மை பாதுகாப்பார். He will lead you. அவர் உங்களை நடத்துவார். Obey the command. பிரமாணங்களை கைக்கொள்ளுங்கள். How do you know Him by? How do you know Him? நாம அவரை அறிந்திருக்கிறோம் என்பதற்கு என்னங்க அடையாளம்? Love the word of God. வசனத்தை பேசுங்க. Obey the word of God. வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. And do what the word of God is telling you to do. வசனம் என்ன உங்களை செய்ய சொல்லுதோ அதை மாத்திரம் செய்யுங்க. That is how we know that we love our God. அப்படியாக தான் நம்மை நாமே நிதானித்துக் கொள்வோம். நான் தேவனை Then the நேசிக்கிறேன். blessings will follow. அப்பொழுது பின்பாக ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். Love and know Him. அவரை நேசியுங்கள், அவரை அறிந்து கொள்ளுங்கள். You have to taste Him. அவரை ருசித்து பாருங்க. You have to try. நீங்க அவரை ருசித்து பாருங்க. When you have to take a decision, ஒரு தீர்மானம் எடுக்கணும்னா wait. காத்திருங்க. Wait. வெயிட் பண்ணுங்க. My God will show me. என் தேவன் எனக்கு காண்பிப்பார். He will give me the direction. அவர் கரெக்டா நம்மை நடத்துவார். Let it pass by also, no problem. அது காரியங்கள் நடக்கட்டும். When you are about to get it, wait. நீங்க அதை பெற்றுக்கொள்ள போகிறேன் காத்திருங்க. Wait. Lord, is it your will? ஆண்டவரே அது உங்ககிட்ட வச்சு கேளுங்க. Is it your இது plan? உங்க பிளான் தானா? Is it from you? இது உங்ககிட்ட தான் வந்துச்சா? We will not go without your presence, Moses said. மோசே சொல்லுற ஆண்டவரே உங்க பிரசன்னம் எங்க கூட வரலாம், எங்களுக்கு வர மாட்டாங்க. We will not take a step, Joshua said, யோசுவா சொல்லுற ஆண்டவரே நீர் எங்களோடு வராவிட்டால் அடுத்த படி கூட எடுத்து வைக்க மாட்டோம். unless you bless me. நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் I will not leave you. நான் உங்களை விட reject மாட்டேன். you. That is what is our waiting and taking from our Lord. அதுதான் நம்ம கர்த்தரிடத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்கிற காரியம். Obeying. கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. Obey. கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. Obey your parents. உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. Obey your parents. உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. Obey your husband and wife. உங்கள் கணவனுக்கு மனைவிக்கு நீங்க கீழ்ப்படிங்க. Obey your brothers and sisters. உங்க சகோதர சகோதரிக்கு கீழ்ப்படிங்க. Obey your neighbor. Obey your enemy. உங்களுடைய சத்துருக்களுக்கும் அயலாருக்கும் கீழ்ப்படிங்க. We don't obey the enemy, right? உண்மையா சொல்லுங்க. We don't obey the enemy. சத்துருக்கு போய் கீழ்ப்படியணும். Yeah. சத்துருக்கு நம்ம கீழ்ப்படிக்கிறதே கிடையாது. ஏங்க சத்துருக்கு நம்ம கீழ்ப்படியணும்? கரெக்டா இவ்வளவு வருஷம் நான் கண்டுபிடிச்சது ஒண்ணு. We are not at all obeying our enemies. நம்முடைய சத்துருக்களுக்கு நம்ம கீழ்ப்படிக்கணும். எப்படி தாங்க நம்ம love your neighbor How can we talk that love your neighbor? When the Holy Spirit is in us, ஆவியானவர் உங்களுக்கு He will give the power. உங்களுக்கு ஒரு வரம். It is my God and God alone. அது நம்முடைய தேவன் நாம் மாத்திரமே. With the power God gave us, தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த வல்லமையான He gives us the power of our mind also. நம்முடைய சிந்தைக்கும் அவர் பலம் தருகிறார். This neighbor, enemy, anybody those who are in front of us doesn't matter for us. உங்களுக்கு முன்பாக இருக்கிற அவர் சகோதரனாலும் சரி சத்துருவா இருந்தாலும் சரி, All it matters is the word of God, my Lord God Almighty. எல்லாம் நமக்கு தேவையானது வந்து கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய Do கர்த்தர். not be afraid. யாரும் பயப்படாதீங்க. Anybody cannot touch us. யாரும் நம்ம தொட முடியாது. Nobody can touch us. யாரும் நம்ம தொட If முடியாது. you are washed by the precious blood of Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருந்தார். because He is our living God. அவர் நம்முடைய ஜீவிக்கிற தேவனாக Before இருக்கிறார். touching us, அவர் நம்ம தொடுவதற்கு we முன்பாக have to touch the Father, Son and the Holy Spirit. பிதாவை தொடணும், குமாரன் தொடணும், ஆவியானவர் தொடணும், அப்புறமா தான் அவங்க நம்ம தொட முடியும். And then we have got the power over all these. எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு ஆவியின் பலன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி தான் வந்து நம்மளை தொடரும். அதெல்லாம் தாண்டி தான் ஒரு சத்துரு வந்து நம்ம They cannot touch us. வேற யாரும் நம்ம தொட முடியாது. Because Jesus has got the victory. ஏனென்றால் இயேசு ஏற்கனவே நமக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். He has risen from the dead. அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து We விட்டார். are living from victory. அவர் கொடுத்த அந்த ஜெயத்தினாலே நாம் வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். Unless and until I go and do that sin. நான் என்ன சுயசித்தமா அந்த பாதுகாப்பை விட்டு நான் போனாதான் நான் வீடு போயிடுவேன். So, who is your God? உங்களுடைய தேவன். My God to me. என்னுடைய தேவன்.
How did you see him? நீங்க எப்படி அவரை பார்க்கணும்? How did you see him? நீங்க எப்படி அவரை பார்க்கணும்? As the son was obedient to the father, குமாரன் தன்னுடைய பிதாவுக்கு எப்படி கீழ்ப்படியவராக இருந்தாரோ, then as the son was obedient during his teaching, death, burial, resurrection and ascension, எப்படி இயேசுவானவர் தன்னுடைய வாழ்க்கையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். as he is seated on the right hand of God the Father, பிதாவின் வலது பாரச சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரோ, only for each one of us. நம்ம ஒவ்வொருவருக்காக அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இதுதாங்க அவர் பண்ணிட்டு இருக்காரு. இயேசு வசனம் சொல்லுகிறது, இயேசு உங்களுக்காக எனக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். Let him do his work and I do whatever I feel like doing. அவர் ப்ரே பண்றது பண்ணிட்டோம், நான் என்ஜாய் பண்றது. No, he means for us. அவர் நமக்காக வேண்டுதல் செய்து He is obediently waiting now also, இப்பொழுதும் அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராக காத்துக் கொண்டிருக்கிறார். because he has to come into this world again. ஏன்னா மறுபடியும் அவர் பிதாவின் கட்டளைக்கு இணங்கி இரண்டாவது பூமியில் இறங்கி He is waiting for the Father's command. Now go அவர் பிதாவுடைய கட்டளைக்கு காத்திருக்கிறார். மகனே நீ போ, and bring all those who are ours. நமக்கு சொந்தமானதான் எங்களுக்கு பிடிக்கும். All those who are ours. நமக்கு சொந்தமானதான் பிடிக்கும். அல்லேலூயா. All those who are ours. நமக்கு சொந்தமானவர் எல்லாரும் பிடிக்கும். Are you Christ? நீங்க கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களா? Are you Jesus Christ? நீங்க கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களா? It's so nice, no? அல்லேலூயா. இப்படி இருங்க. This mindset, no, what you heard now. இப்போ Stay like this. என்ன சிந்தையோடு வசனத்தை கேட்டுக்கொண்டு அந்த சிந்தையோடு When we go out of this room, இந்த டோர் விட்டு அந்த பக்கம் போனா we are coming into this world. திரும்ப உலகத்துக்குள்ள But போறோம். stay there. உலகத்துல இருந்தாலும் Stay there. சத்தியத்துக்குள்ளாக இருங்க. Stay there. That's the power. அதுதான் நம்ம கொடுக்கப்பட்ட வல்லமை. When we are filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருப்போமானால் Acts chapter 2, அப்போஸ்தலர் நடபடிகள் 2 when the Spirit of God came upon them, ஆவியானவர் அந்த கூடியிருந்த 120 பேர் மேல் இறங்கின பொழுது then God gave them power. தேவன் அவர்களுக்கு வல்லமை தந்தார். He gave them power over everything in this world. இந்த உலகத்திற்கு எல்லாவற்றின் மேலும் அவர்களுக்கு பலன் தந்தார். And that's the relationship that we must have every day of our lives. அப்படிப்பட்ட உறவு தான் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோடு கொண்டிருக்கிறோம். If possible, every hour, கூடுமானால் Every ஒவ்வொரு மணி hour. நேரமும் if you are sensitive to the voice of the Holy Spirit, ஆவியானுடைய சத்தத்துக்கு நீங்க உணர்வுள்ளவராக இருப்பீர்களானால் every moment of your life. உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு நேரத்திலும் So when you ask God, tell God, நீங்க ஆண்டவரோடு பேசும் பொழுது ஆண்டவருக்கு சொல்லுங்க. when you cry out to Him, அவரோடு பேசும் பொழுது when He answers you with the word of God, வசனத்தின் மூலம் அவர்களுக்கு பதில் கொடுக்கும் பொழுது don't go listening, I heard that and that touched me, and somebody spoke, that touched me. It is all there, okay? It is all there. அந்த பாஸ்டர் மெசேஜ் கேட்டேன், ரொம்ப எனக்கு தொட்டுச்சு, அது கேட்டு அப்படியே போயிடாதீங்க. அது இல்லை, The word of God must touch me. கர்த்தருடைய வசனம் என்னை தொடரும். The verses must touch me. கர்த்தருடைய வசனம் என்னை தொடரும். This is life. இதுதான் ஜீவன். This is life. இதுதான் ஜீவன். So when we have our God, we have the life. நாம் யாரெல்லாம் தேவன் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஜீவன். We will live eternal life on this earth. நாம் இந்த பூமியிலேயே நாம் நித்திய ஜீவன் வாழ்வோம். We are supposed to live the eternal life on this earth. நம்ம அந்த நித்திய ஜீவன் இந்த பூமியில வாழ்வதற்காக படைக்கப்பட்டவர்கள். No more crying now. இப்போ கழுகு இல்ல, நம்ம It's all rejoicing time. ஒரு சந்தோஷம் தான். My God will take care of me. என்னுடைய தேவன் எல்லாவற்றையும் He will பார்த்து not leave me comfortless. அவர் ஆறுதலற்றவர்களாக என்னை விட மாட்டார். Can you imagine the Holy Spirit, God in us, கொஞ்சம் யோசித்து பாருங்க, தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்றார். and we have accepted the Lord, நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், and then we are crying? ஆனா இன்னும் அழுது கொண்டிருக்கிறோம். Can we understand now? புரியுதாங்க உங்களுக்கு? Where we have kept Him, அவரை எங்க வைத்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில? where we must keep Him. எங்க வைக்க வேண்டும்? And said the Lord, always ahead me, David is telling. தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை என் முன்பாக எப்பொழுதும் நான் வைத்திருக்கிறேன். And I will not be shaken. நான் அசைக்கப்படுகிறேன். Say, I will not be shaken. சொல்லுங்க பாக்கலாம், நான் அசைக்கப்படுகிறேன். Say, I will not be shaken. பக்கத்துல கொஞ்சம் அசைச்சு சொல்லுங்க, நான் I will not அசைக்கப்படுகிறேன். be shaken. Because God is my strength. தூங்குது போதும் கொஞ்சம் அசைச்சு சொல்லுங்க. God is my strength. கர்த்தரின் பலனாக இருக்கிறார். God is my strength. கர்த்தரின் பலனாக இருக்கிறார். Nobody can control over my life. என்னுடைய வாழ்க்கை ஒருவனும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. Because the Word and the Holy Spirit controls my life. ஏனென்றால் வார்த்தையும் ஆவியானவருமே என் வாழ்க்கைக்கு கண்காணிகளாக இருக்கிறார். But in my life, ஆனா என் வாழ்க்கையில I will always obey. நான் எப்பொழுதுமே கீழ்ப்படிகிறேன். Disobedience brings problems. கீழ்ப்படியாமை பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. Disobedience brings separation. கீழ்ப்படியாமை பிரிவினைகளை கொண்டு வருகிறது. Disobedience brings disaster. கீழ்ப்படியாமை பாடுகளை கொண்டு வருகிறது. Disobedience becomes divorce. கீழ்ப்படியாமை முடிவில்
விவாகரத்துல முடிஞ்சு. Not only the husband and wife, all relationship. நான் டைவர்ஸ் விவாகரத்துன்னு சொல்றது தேவனுக்கும் மனித விசுவாசிக்கும். May God bless each one of you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். My God to me என் தேவன் எனக்கு is my life. அவர் என் ஜீவனாக இருக்கிறார். Shall we close our eyes and pray? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். As we go into the communion, நம்ம கர்த்தருடைய பந்திக்கு போவதற்கு முன்பாக who is he to you? உங்களுக்கு அவர் யாராக இருக்கிறார்? Because of his life, அவருடைய ஜீவனால I am brought into this earth. அவருடைய ஜீவன் மூலமாக இந்த பூமியில நான் வந்திருக்கிறேன். Because he is living, அவர் வாழ்கிறபடினால I am alive. நான் உயிரோடு இருக்கிறேன். Because he gave me new life, அவர் எனக்கு கொடுத்த இந்த புது ஜீவன் நிமித்தம் I will live. நான் வாழ்வேன். I will not cry. நான் அழப்பொழுது I will rejoice. I will praise. நான் துதிப்பேன். I will worship. நான் I will ஆராதிப்பேன். glorify him. நான் அவரை உயர்த்துவேன். And then I will commune with my God. அதுக்கு பின்பாக அவரோடு கூட He ஐக்கியமாக will talk to me. அவர் என்னோடு And பேசுவார். I will answer. அவர் எனக்கு பதில் கொடுப்பார். I will also answer him. நானும் அவருக்கு பதில் கொடுப்பேன். Whatever is my wrong, I will tell him. I will answer him. ஆண்டவருக்கு நான் என்னுடைய தவறுகள் எல்லாவற்றையும் அவருக்கு சொல்லுவேன். He will show off all our mistakes many times. அநேக நேரங்கள்ல நமக்கு உள்ளாக இருக்கிற எல்லா தவறுகளையும் அவர் சுட்டி He காட்டுவார். will show our good works. அவர்கள் நம்முடைய நல்ல காரியங்களை சொல்லுவார். That's how we communicate with our God. அப்படியாக தான் நாம் தேவனோடு இடைப்படுகிறோம். Tell him in this communion, இந்த கர்த்தருடைய பந்திக்கு நீங்கள் வருவதற்கு முன்பாக ஆண்டவருக்கு சொல்லுங்கள். Lord, ஆண்டவரே help me. எனக்கு உதவி I செய்யுங்கள். want to know you more and more. உம்மை இன்னும் அறிந்து கொள்ள I விரும்புகிறேன். want to love you more and உம்மை more. நேசிக்க விரும்புகிறேன். Enough of this worldly situations. இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் போதும். I want to take the step of serving you, O Lord Jesus. ஆண்டவரே உம்மை சேவிப்பதற்கான அடுத்த படியை நான் எடுக்க I want to honor you, O Lord. உம்மை கனப்படுத்த விரும்புகிறேன் ஐயா. I want to bless your name, O Lord உம் Jesus. நாமத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க விரும்புகிறேன் ஐயா. Then everything will be added to you. எல்லாம் கூட கொடுக்கப்படும். New life, புது வாழ்வு, new hope, புது நம்பிக்கை, new jobs, புது வேலைகள், new increases. புது உயர்வுகள், All these things are secondary. It will be adds on. எல்லாம் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில கூட்டிக்கொண்டே போகும். May God bless each one of you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு Come into the communion of the Lord Jesus Christ. கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் கடந்து வருவோம்.